அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியிலும் மக்களுக்கான கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷாரஃப். வணக்கம் முஷாரஃப். வணக்கம் நன்ராஜ். இந்த வாரமும் நாங்கள் முக்கியமான ஒரு தலைப்பில் சமகால விடயங்களை பற்றிய அலசி ஆராயும் ஒரு விடயமாக தலைப்பை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்றவர்களை பார்க்கலாம். முன்னாள் மேல்மாகாண சபை உறுப்பினர், ஜனநாயக மக்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளர் கலாநிதி நல்லையா குமரகுருபரன் அவர்கள், வணக்கம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகம் YLS ஹமீட் அவர்கள், வணக்கம். வணக்கம். இருவரும் அதிர்வு நிகழ்ச்சிக்கு புதியவர்கள் அல்ல. பல்வேறுபட்ட தலைப்புகளில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த வாரம் பேசப்போகின்ற தலைப்பு முஷரஃப், முக்கியமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், அதுபோல தேர்தல் முறை மாற்றம். இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் பேசப்போகின்றோம். தேர்தல் முறை மாற்றம், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்த அரசாங்கம் உருவாகின காலகட்டத்திலிருந்து அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. குறிப்பாக மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய, மக்கள் தெளிவு பெற்றிருக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியில் அடிக்கடி வலியுறுத்துகின்ற விடயம் சமகால அரசியல் விடயங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும், இவ்வாறான நாட்டில் முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகின்ற போதும் மக்களுடைய தெளிவுபடுத்தல், மக்கள் இது பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், பொதுவான வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், அநேகமாக இது பற்றி நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களை வழங்கி வருகின்றோம். இந்த வாரம் அது சம்பந்தமான சிறப்பான அதிதிகள் இருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களை வழங்கக்கூடிய பொருத்தமானவர்கள் என கருதி நாங்கள் இந்த கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். முதலாவதாக அவர்களோடு நாங்கள் பேசலாம். சமகால அரசியல் விடயங்களை பற்றி பேசுகின்ற போது இப்படி ஒரு விடயம் இருக்கிறது தானே. அதாவது சொல்வார்கள், சொல்பவரை நோக்காதே, சொல்பவற்றை நோக்கு அப்படின்னு சொல்வார்கள். நாம் சொல்பவற்றையும் நோக்கி சொல்பவரையும் நோக்குவது அவசியம். ஏனென்றால் இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் இவர்களை சந்திக்கின்றோம். எனவே சொல்பவர்களை முதலில் நோக்குவோம். குறிப்பாக முதலாவதாக இருப்பவரிடம் கூட நாம் முக்கியமான ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது ஒரு பெரும் குழப்பமான ஒரு விஷயம். தேர்தல் முறை மாற்றம் என்பது பெரும் குழப்பமான ஒரு விடயம். அதே போன்றுதான் இப்பொழுது நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய செயலாளர் என்று அறிமுகப்படுத்துகின்ற போது இன்னும் இருக்கிறாரா இல்லையா என்பதான குழப்பம் கூட பல பேருக்கு வந்திருக்கக்கூடும். ஒரு சின்ன அறிமுகத்தோடு தொடங்குவோம். இப்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அந்த கட்சிக்குள் இன்னும் இருக்கிறீர்களா அல்லது தலைமையுடனான முரண்பாடு எப்படி இருக்கிறது? இன்னும் நான் சட்ட ரீதியாக கட்சியினுடைய செயலாளர் நாயகமாகவே இருக்கின்றேன். அதில் எதுவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கட்சியில் அதே நேரம் கட்சியில் இருக்கின்ற வேறுபட்ட உறுப்பினர்களுள் அரைவாசி பேர் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடன் இருக்கின்றார்கள். அதே நேரம் கட்சியில் உள்ள சிலர் கட்சி யாப்பிற்கு முரணாக ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பேராளர் மாநாடு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். ஒரு பேராளர் மாநாட்டிற்கு ஒரு பேராளர்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்கின்ற முறை கூட தெரியாமல், திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுப்பது போல் விரும்பியவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு பேராளர் மாநாடு என்ற பெயர் வைத்து ஒரு புதிய உத்தியோகத்தர் தெரிவினை செய்ததாக அவர்கள் ஊடகங்களில் அறிவித்தார்கள். இந்த நிலையில் நான் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்து இது தொடர்பான இடைக்கால தடை உத்தரவு தருவது சம்பந்தமான முடிவினை இன்ஷா அல்லாஹ் எதிராக வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நீதிமன்றம் அறிவிக்க இருக்கின்றது. அதே நேரம் தேர்தல் ஆணையாளர் இவர்களுடைய இந்த புதிய நிர்வாகிகளை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் அன்று இருந்த அதே உயர்வூனம்தான் இன்றும் தேர்தல் ஆணையாளரின் பதிவில் இருக்கின்றது. அந்த பதிவின் பிரகாரம் அதனுடைய செயலாளர் நாயகமாக நான் இருக்கின்றேன். ஆனால் இந்த ஆண்டுக்கான செயலாளர் விஷயத்தில் மாத்திரம் வழக்கு இருக்கின்றது என்று தேர்தல் ஆணைய அலுவலகம் அதில் குறிப்பிட்டிருக்கின்றது. அதே நேரம் செயலாளர் நாயகமாக பதவியிலிருந்து நான் இல்லை என்ற எந்த நிலைப்பாடும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே இருந்த உயர்பூடம் இருக்கின்ற அந்த அடிப்படையில் அதில் யாரெல்லாம் என்னென்ன உத்தியோகத்தில் இருந்தார்களோ, என்னென்ன பதவியில் இருந்தார்களோ அந்த பதவியில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் செயலாளர் பதவி இப்பொழுது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது என்கின்ற குறிப்பு மாத்திரம் தேர்தல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே சுருங்க கூறின் கட்சியின் சட்ட ரீதியான செயலாளர் நாயகமாக இன்னும் நான் இருக்கின்றேன். கட்சி என்பது அதனுடைய பிரதானமான கட்டமைப்பு அந்த உயர்வூடம். அந்த உயர்வூடத்தில் அரைவாசி பேர் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடன் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கட்சி அதில் பாதிப்பேர், அந்த பாதிப்பேர் கூட முழுமையாக அவர்களிடம் இல்லை. ஒரு சிலர் கட்சி நடவடிக்கைகள் கூட இல்லை. இருந்தாலும் அந்த பாதிப்பேரை வைத்துக்கொண்டு அவர்களும் தாங்கள் கட்சி என்கின்றார்கள். எனவே உத்தியோகபூர்வமாக கட்சியுடைய செயலாளர் நாயகமாக நான் இருக்கின்றேன். நாம் கூட
உங்கள் கட்சியின் தலைவர் கூட தெரிவித்திருந்தார். உயர்பீட உறுப்பினர்கள் என்கின்ற பெயரிலே நீங்களாக பல பேரை புதிதாக இணைத்துக் கொண்டு தெரியாமல் இந்த அதிகாரங்களை உங்கள் வசப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்திருந்தார். நான் நினைக்கின்றேன் இந்த நீங்கள் கொடுத்த விளக்கம் போதும் இப்போதைக்கு. நான் அந்த விடயத்துக்கு மாற்ற நீங்கள் குறிப்பிட்டதுனா நான் குறிப்பிட வேண்டும். தெரியாமல் உயர்பீடத்தில் உறுப்பினர்களை போடுவதாக இருந்தால் கட்சித் தலைவர் சிறந்து குழந்தையாக பேபியாக பால் போத்தலுடன் இருந்திருந்தால் நான் தெரியாமல் போட்டது என்பது உண்மையாக இருக்கும். தலைவர் என்பது இல்லாமல் தலைமைத்துவ சபையாக இருக்க வேண்டும் என்று நான் திறந்த மனதோடு நடந்து கொண்டது எனக்கே வினையாக மாறிவிட்டது என்பதாகலாம். தலைமை முதலாவது அவர் கட்சியின் உத்தியோகமாக பதவியேற்றது 2011ஆம் ஆண்டு தான். எங்களுடைய கட்சியில் தலைவர் என்கின்ற ஒரு பதவி உண்மையில் அதிகாரபூர்வமான தலைவர் பதவி இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் தலைவர் இருப்பது போன்று எங்களுடைய கட்சியில் ஒரு தலைவர் இல்லை. எங்களுடைய கட்சியின் யாப்பின் பிரகாரம் உண்மையான தலைவர் என்பது தலைமைத்துவ சபை. அந்த தலைமைத்துவ சபைக்கு ஒரு அலங்கார தலைவர் இருக்கின்றார். அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக இருந்தாலும் ஒரு தலைவர் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு தலைவரை தவிர அவருக்கு எந்த விசேட அதிகாரமும் கிடையாது. ஆனால் அமைச்சர் என்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அந்த அதிகாரத்தை இங்கு கொண்டு வந்து பாவித்து சில தில்லுமுல்கள் நடைபெற்றதை தவிர எங்களுடைய கட்சியின் தலைமைத்துவ சபை தான் எங்களுடைய கட்சி உண்மையான தலைவர். அந்த தலைமைத்துவ சபையில் தலைவரும் செயலாளர் நாயகமும் இருக்கின்றார்கள். எனவே தெரியாமல் நியமிப்பதாக விளக்கத்தை சொல்வதாக இருந்தால் நீண்ட நேரம் தேவைப்படும். இந்த நிகழ்ச்சியாக பொருத்தமான நிகழ்ச்சி அல்ல. தெரியாமல் கொண்டு வந்து போட்டார் என்று அதுக்கு நான் பதிலை இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய முழுமையான கட்டுரையை விரைவில் வெளியிட இருக்கின்றேன், அதில் வரும் என்று சொல்லுவது என்பது மிகவும் சிறுபிள்ளைத்தனமானது. இதையே காட்டுகின்றது அவர் கட்சியை இதுவரை காலமும் எவ்வாறு நடத்தி வந்திருக்கின்றார், கட்சியில் அவர் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார். அமைச்சராக அவர் செய்த வேலைகள் வேறு, கட்சி என்ற ரீதியில் அவர் மிகவும் தூரத்தில் இருந்திருக்கின்றார் என்பதைத்தான் அது காட்டுகின்றது. இது சம்பந்தமான விரிவான ஒரு அதிர்வு நிகழ்ச்சியை விரைவில் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை பற்றி விரிவாக நாங்கள் இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். அதுபோல உங்களிடம் அறிமுக கேள்வி கலாநிதி நல்லையாக்கம் ஒருவரிடம், இப்போது நீங்கள் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளராக இருக்கின்றீர்கள். கடந்த சில வருடங்களாக உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறி பல்வேறுபட்ட தரப்பிலும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தீர்கள். இப்போது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் போக்கு எவ்வாறு இருக்கின்றது? நல்லதொரு கேள்வி. ஏனென்றால் மக்கள் இப்பொழுது திடமாக இருக்கிறார்கள். ஒரு காலகட்டம் இருந்தது, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி. என்னுடைய பொதுவான பதில் எப்பொழுதுமே நான் எங்கே இருக்கின்றேன் என்பது தமிழ் மக்களுடன் தான் இருக்கின்றேன் என்பது தான். ஏனென்றால் என்னுடைய அரசியல் தலைவர் என்று நான் சொல்வது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பாசறையிலே 22 ஆண்டு காலமாக வந்து அவருடைய அசாசினேஷன் படுகொலையின் பின்னர் நான் அவருடைய பொதுச் செயலாளர் பதவி எடுத்துக்கொண்டேன். அதுவரை அன்று இருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி முன்னாள் செனட்டர் எஸ்ஆர் கண்ணன் அவருடைய மறைவுக்கு பின்னர் தலைவர் பதவியே இருக்கவில்லை. ஆனால் மீண்டும் நாங்கள் சட்டத்தரணி விநாயகமூர்த்தி அவர்கள் முன்னாள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவரை தலைவராக்கி நான் பொதுச் செயலராக இருந்தோம். பின்னரும் அந்த குடும்பத்திலே அவருடைய மகன் பரிஸ்டராக மீண்டும் நாடு திரும்பிய பின்னர் அவர் தான் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட வேண்டும் என்னை விட்டுக் கொடுக்க சொன்னார். விட்டுக் கொடுத்தோம். எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. நான் அரசியலிலே முரண்பாடுகளை தனிப்பட்ட முரண்பாடுகளாக நான் கருதுவதில்லை. அதை நான் சில வேளைகளில் அந்த சொல்வதுண்டு. சில முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள் போல நான் அந்த குடும்பத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் அந்த கட்சியிலிருந்து அதாவது மேல் மாகாணத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேவை நான் மேல் மாகாணத்திலே நீண்ட காலமாக இருந்த காரணத்தினால் ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் அமரர் குமார் பொன்னம்பலத்தின் மறைவுக்கு பின்னர் நான் பாராளுமன்ற தேர்தல் கேட்ட பொழுது ஏறத்தாழ எமது அமைப்பில் நாங்கள் 12,000 சொச்ச வாக்களை பெற்றிருந்தோம். மனோ கணேசன் அவர்கள் ஐக்கிய தேசிய அதாவது சேவலிலே வந்து மாகாண சபையிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி பற்றியில் வந்தபொழுது அவருக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. எனவே அவர் சொன்னார், நாங்கள் ஒன்றுபட்டால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றலாம் என்ற அந்த ஒரு நன்னோக்கத்தினால்தான் நான் அவருடன் இணைந்து செயற்பட்டு கொண்டிருந்தேன். எனவே அது சில குடும்ப பின்னணி காரணமாக காங்கிரஸ் அதை விரும்பாத நிலையிலே நான் அதிலிருந்து விலகி கொண்டிருந்தேன். ஆனாலும் அதில் இந்த கட்சியை வளர்த்தெடுத்து மேல்மாகாண மக்கள் முன்னணியாகி இருந்து மேலக மக்கள் முன்னணியாகி ஜனநாயக மக்கள் முன்னணியாகி வளர்த்தெடுத்த பொழுது நான் பிரபா கணேசன் உட்பட பலரை அறிமுகப்படுத்தவில்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் என்று வேலனை மாநகர சபை வேலனை வேணியனாக இருக்கலாம், மாகாண சபை உறுப்பினர்களே இருப்பவர்களாக இருக்கலாம், அனைவரும் என்னால் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் பிற்காலத்திலே கட்சிக்குள்ளே புகுந்து கொண்ட சில ஆண்கள் அல்லாதவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக நானோ அல்லது ஈவன் அவருடைய சொந்த தம்பியான பிரபாகரன் நாங்கள் எல்லாம், அதாவது அந்த கட்சியை வளர்த்தவர்கள் நாங்கள் வெளியேற வேண்டிய ஒரு கால நிலை ஏற்பட்டது. வெளியேறினோம். நான் மாகாண சபையிலே இருந்த பொழுதும்
31,000 வாக்குகளை பெற்று சென்றவன். அது ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்தில் போட்டியிருந்தால் கூட பாராளுமன்ற தேர்தலிலே முசாமில் அவர்களுக்கு அடுத்ததாக 34,000 வாக்களை இதற்கு முன்னர் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றவன். கடந்த தேர்தலிலே போட்டியிட்டிருக்க வேண்டும். மாகாண சபையில் இருந்த பொழுதும் எங்களுடைய காலம் முடியும் வரை இருந்தவன். ஆனால் நான் நிச்சயமாக அதில் போட்டியிட்டிருக்க வேண்டும். ஆனால் சில சுயநல அரசியல் காரணமாக நானும் பிரபா கணேசன் போட்டியிட முடியாத நிலையிலும் தற்செயலாக ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள், ஜனாதிபதி என்பது மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி அல்ல, எங்களுடைய இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தினோமோ அந்த தற்போதைய மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் வித்தலையில் கேட்கலாம் என்று. எனவே என்னுடைய நோக்கம் இந்நாள் அரசியலுக்கு கொண்டுவரப்பட்டு எனக்கே முதுகில் குத்தாமல் நெஞ்சில் ஊற்றிட்டு வாரவர்கள் இருக்கின்ற பொழுது நான் ஏதோ ஒரு வகையிலே கேட்க வேண்டும் என்ற என்னுடைய உள்நோக்கம். அதில் கேட்டேன். என்றால் அதனுடைய ஒரு பொழுதும் அது மனோ கணேசன் என்ற தலைவரை வளர்த்து விட்டமோ அவருக்கு எதிரானது ஒன்று அல்ல. ஆனால் புதிதாக வருபவர்கள் எங்களை உலக்கிவிட்டு போய்விடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணம்தான். அதிலே நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டோம். இப்பொழுதும் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வெள்ளம் வந்த பொழுது மேல் மாகாணத்திலே வாழ்கின்ற சேரிப்புற மக்களுக்கு எல்லாம் நாங்கள் பதவியில் இல்லாத பொழுதும் எங்களுடைய கட்சி பணம், சொந்த பணங்களில் மற்ற பணங்களை சேர்த்து தான் நாங்கள் பல உதவிகளை செய்திருக்கின்றோம். இப்போ பாடசாலை பிள்ளைகளுக்கான எக்ஸசைஸ் புக் அப்படி நிறையவே செய்திருக்கிறோம். இன்றும் அரசியல் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நுணுக்கமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தா இருந்தாலும் அந்த விடயங்களை பற்றி பேச போனால் இந்த தலைப்பு மறுபுறம் ஆனபடியால் தான் சில விஷயங்களை நான் சாணக்கியமாக அது உங்களுக்கும் அதே வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். இது சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கு அது இல்லை. நான் நினைக்கின்றேன் அப்படியான ஒரு அரசியலை நாங்கள் எங்களுடைய இனத்தின் நன்மைகளை செய்யக்கூடாது. நிச்சயமாக நாங்கள் பொதுவான விடயங்களுக்கு வரலாம். முஷரப், நேரடியாக நாங்கள் இந்த தேர்தல் முறை மாற்றம், அரசியல் அமைப்பு உருவாக்கம் இது பற்றி பேசுகின்ற போது முதலில் நாங்கள் தேர்தல் முறை மாற்றம் சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசலாம். வயலேஸ் அமீது அவர்கள் நாங்கள் கேட்கின்றோம், தேர்தல் முறை மாற்றம் என்ற அந்த வடிவம் இப்போது எந்த அளவில் இருக்கின்றது? உத்தியோகபூர்வமாக இன்னும் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பல்வேறுபட்ட பத்திரிகைகளில் நாங்கள் செய்திகளாக காணுகின்றோம். தனிப்பட்ட ரீதியாக இதில் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். நீங்களும் இதில் ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கின்றீர்கள். ஆகவே இது சம்பந்தமான விடயங்களில் எந்த அளவில் இருக்கின்றது இப்போது தேர்தல் முறை மாற்றம்? தேர்தல் சீர்திருத்தத்தை பொறுத்தவரையில் நான் அறிந்த வரையில் தற்பொழுது நோர்வேயைச் சேர்ந்த கரே வொலன் என்கின்ற ஒரு நிபுணர் ஆலோசனை பிரதானமாக சகல கட்சிகளாலும் கவனத்தில் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் முறை தொடர்பாக சற்று விரிவாக விளக்கம் அளிப்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். என்றால் இது ஒரு ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு சிரமமான ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு விடயம். எனவே தெளிவாக கூற வேண்டும். அதாவது நமக்கு தெரியும் 77ஆம் ஆண்டு தேர்தல் வரை தொகுதி வாரி தேர்தல் முறை அமலில் இருந்தது. அதனை FPP என்று சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். அதன் பிறகு வீதாசார முறை, ப்ரொபோர்ஷனல் ரிப்ரசன்டேஷன் சிஸ்டம், PR சிஸ்டம். அதன் பின்பு 20வது திருத்தமாக முதலாவது கொண்டு வந்தார்கள் தொகுதி முறை சக விகிதாசார முறை, FPP + PR என்பதை கொண்டு வந்தார்கள். நிறைவேற்றப்படவில்லை. பிறகு அதற்கு எதிர்ப்புகள் இருந்ததன் காரணமாக அதற்கு பதிலாக கொண்டு வந்தார்கள் FPP within PR. 20வது திருத்தத்தில் 2 ப்ரொபோசல்கள் முன்வைக்கப்பட்டன. முதலாவது முன்வைத்த ப்ரொபோசல் தொகுதி முறை சக விகிதாசாரம். அதன் பின்பு முன்வைக்கப்பட்ட முறை விகிதாசாரத்தினுள் தொகுதி முறை, FPP within PR. இது தொடர்பாக நான் அதிர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ கணேசன், அப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கவில்லை, அவரிடம் ஒரு தெளிவான விளக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்திருந்தேன். அதில் என்னென்றால் நாங்கள் புதிய முறையை வழங்கப்படுத்துவதற்காக நான் அதை சற்று தொடுகின்றேன். அதில் நாங்கள் இரட்டை வாக்கு முறை, அதாவது 2 votes அல்ல 2 ballots, இரட்டை வாக்கு சீட்டு, இரட்டை வாக்கு சீட்டாக இருக்க வேண்டும் என்பதல்ல. இரண்டு வாக்குகள், 2 வாக்குகளை நாங்கள் கேட்டிருந்தோம். அதுதான் நாங்கள் பிரச்சனை வந்தது. இப்பொழுது புதிய முறையும் அதே கோட்பாட்டின் அடிப்படையில் சற்று வித்தியாசமான முறையில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது இப்பொழுது ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது நிறைவேறுமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனாலும் பெரும்பாலான கட்சிகள் ஓரளவு உடன்பாட்டுக்கு பெரும்பாலான விஷயங்களில் வந்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். நான் முதலில் இந்த முறையை நான் சொல்லுகின்றேன், என்றால் அதுதான் முக்கியம். அதன் பின்பு உங்களுடைய கேள்வியில் கேட்ட விதத்தில் எனக்கு பதில் சொல்ல முடியும். இப்பொழுது இந்த முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறை ஜெர்மனிய முறையை தழுவியது. இது முதலாவது விஷயம். ஜெர்மனிய முறை என்பது 2 வாக்குகளை கொண்டது.
இரண்டாவது விஷயம். 2 வாக்குகளில் முதலாவது வாக்கு கட்சிக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு, இரண்டாவது வாக்கு தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு. இதனை சொன்னவுடன் ஏற்படுகின்ற குழப்பமான கேள்வி, அப்படின்னா கட்சிக்கு எப்போ வாக்களிப்பது, வேட்பாளருக்கு எப்பொழுது வாக்களிப்பது? ஏனென்றால் அப்படி நாங்கள் பழகவில்லை, ஒரு வாக்களித்து பழகி இருக்கின்றோம். இதுதான் கேள்வி. அதாவது முதலாவது நான் ஜெர்மன் சிஸ்டத்தின் அந்த அடிப்படையை விளங்கப்படுத்தி விட்டு இப்பொழுது புதிய ப்ரொபோசலில் அதுக்கு இருக்கின்ற சிறிய சிறிய வித்தியாசங்களுக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். ஜெர்மன் சிஸ்டம் 50-50 என்று சொல்வார்கள். 50க்கு 50. 50க்கு 50 என்றால் 50% தொகுதி, 50% வீதாசார பிரதிநிதித்துவம். நாங்கள் ஒரு எடுகோளிற்கு இலகுவாக விளங்குவதற்காக ஒரு எடுகோளிற்கு இலங்கை நாட்டின் மொத்த பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 200 என்று வைத்துக்கொள்வோம், இலகுவாக புரிந்து கொள்வதற்காக. 200ஆக இருந்தால் 50% தொகுதியாக இருக்க வேண்டும். எனவே 100 தொகுதிகள் இருக்கும். அடுத்த 100 பேரும் விகிதாசாரத்தில் தெரிவு செய்யப்படுவார்கள். இதுதான் 50-50. இலங்கை இது இப்பொழுது இவர்கள் ஆலோசித்து கொண்டு போய் 50-50 அல்ல, சிறிய வித்தியாசம் இருக்கின்றது. முதல் கோட்பாட்டுக்கு வருகின்றேன். இப்பொழுது ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் தங்களுடைய வாக்காளர்களை, தங்களது வேட்பாளர்களை நிறுத்தும். அப்படியான எவ்வாறு நிறுத்தும் என்றால், இலங்கையில் மாவட்டங்கள் இருக்கின்றன. மாவட்ட ரீதியாக கொழும்பு மாவட்டம், கண்டி மாவட்டம், காலி மாவட்டம் என்ற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறித்தொதுக்கப்பட்ட வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் இலகுவாக சொல்லுவதற்காக சொல்ல விரும்புகிறேன். மாவட்டம் எக்ஸ், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 10 என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஏ என்கின்ற கட்சி அந்த 10 தொகுதிகளுக்கும் 10 வேட்பாளர்களை நிறுத்தும். அதேபோன்று மாவட்டம் வையில் 12 தொகுதிகள் என்றால் 12 வேட்பாளர்கள். அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை தொகுதிகளோ அத்தனை இவை அனைத்து 100 தொகுதிக்குள் இருக்கும். 200 அங்கத்தவர்கள் என்றால் 100 தொகுதிக்குள் இருக்கும். இப்பொழுது நிறுத்தியாகிவிட்டது. இன்னும் ஒரு தேசிய பட்டியல், அது தேசிய பட்டியல் அல்ல, பிஆர். அது பிஆர் ஒரு லிஸ்ட் கொடுப்பார்கள். அதில் 100 பேருடைய பெயரை அந்த போட்டியிடுகின்ற கட்சி கொடுக்கும். எனவே 100 தொகுதிக்கும் 100 வேட்பாளர்களை நிறுத்தியாகிவிட்டது. மேலதிகமாக அடுத்த 100க்கு 100 பேரை கொண்ட ஒரு பட்டியலை ஒவ்வொரு போட்டியிடுகின்ற ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கும். மன்னிக்கணும், அது தேசிய ரீதியாக மாகாண ரீதியாக? நான் இப்போ தேசிய ரீதியாக, பின்னர் மாகாண ரீதியாக விளக்கங்களுக்கெல்லாம் நான் வருவேன். நேரடியாக நமது ப்ரொபோசலை பேசுகின்ற பொழுது இப்படி தான் கான்செப்டே வழங்கப்படுது, கோட்பாடு. இப்போ எனவே 100 பேரை கொண்ட பட்டியல் தேசிய முழு நாட்டுக்கும் வழங்கப்படும். இப்பொழுது வாக்களிப்பது எப்படி? ஒருவருக்கு 2 வாக்குகள் வழங்கப்படும். அந்த 2 வாக்குகளும் 2 வாக்குச்சீட்டிலும் கொடுக்கலாம், அல்லது ஒரே வாக்குச்சீட்டிலும் கொடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. 2 புள்ளடிகள் போடுகின்ற சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். இப்பொழுது நாங்கள் விருப்பத்தெரிவு வேட்பாளர் கட்சிக்கு போடுகின்ற மாதிரி இங்கு தொகுதிக்கும் கட்சிக்கும் வெவ்வேறையாக போடுவதற்கு 2 வாக்குகள் கொடுக்கப்படும். இப்பொழுது ஒரு தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர்கள், உதாரணமாக கொழும்பு மத்திய என்ற தொகுதியை எடுங்கள். அங்கே இருக்கின்ற வாக்காளர்கள், ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 வாக்கு இருக்கும். அவர் கட்சி எக்ஸுக்கு அல்லது ஏக்கு போட விரும்புகின்றார். அவர் புள்ளடியை ஏ கட்சிக்கு போடுவார். வேட்பாளர் ஏ கட்சியிலிருந்தே ஒருவர் போட்டியிடுகிற வேட்பாளருக்கு அவர் போட விரும்பலாம். அந்த வேட்பாளருக்கு அவர் புள்ளடியை போடுவார். அல்லது அவருக்கு கட்சிக்கு ஏக்கு போட விருப்பம், வேட்பாளர் ஏ கட்சியில் கேட்கின்றவருக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. இதே மாதிரி பி கட்சியில் கேட்கின்ற வேட்பாளருக்கு அவர் புள்ளடியை போடலாம். சொல்ல கிராஸ் ஓட்டிங் என்று சொல்வார்கள். எனவே கட்சி ஒன்றுக்கும் இன்னும் ஒரு கட்சி அந்த வேட்பாளருக்கும் போடலாம், அல்லது ஒரே கட்சி அந்த வேட்பாளருக்கும் போடலாம். இவ்வாறு 100 தொகுதிகளிலும் வாக்குகள் அளிக்கப்படும். எனவே நாங்கள் தொகுதி முறை, வீதாசாரம், வேட்பாளர்கள் வாக்களிக்கின்ற முறையை பார்த்தோம்.
கோட்பாட்டுக்கு நான் சொல்கின்றேன். எனவே அடுத்தது எவ்வாறு அங்கத்தவர்களை தெரிவு செய்வது, ஒவ்வொரு கட்சியும் பெற்ற அங்கத்தவர்களை எவ்வாறு தெரிவு செய்வது. இப்பொழுது முதலாவது 100 தொகுதிகளில் ஒவ்வொரு கட்சியும் சில சில தொகுதிகளை வென்றிருக்கும். கட்சியே ஒரு 40 தொகுதிகளை வென்றிருக்கின்றது, கட்சி பி 25 தொகுதிகளை, கட்சி சி, கட்சி டி, கட்சி இ என்று வென்றிருக்கின்றார்கள். 100 தொகுதிகளும் வெல்லப்பட்டிருக்கின்றன. இதே வேட்பாளர் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் அதே நேரம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியும் வாக்குகளை பெற்றிருக்கும் முதலாவது புள்ளடியிலிருந்து. எனவே கட்சி ஏ 100 தொகுதிகளிலும் பெற்ற மொத்த வாக்குகள் எத்தனை, கட்சி பி பெற்ற மொத்த வாக்குகள் எத்தனை, சி பெற்ற மொத்த வாக்குகள் எத்தனை, அது கணக்கிடப்படும். கணக்கிடப்பட்டு முழு நாட்டிலும் அவர்கள் பெற்ற வாக்குகளின் விகிதாசாரம் என்ன என்று கணக்கிடப்படும். உதாரணமாக கட்சியே முழு நாட்டிலும் பெற்ற வாக்குகளின் விகிதாசாரம் 40% என்று வைத்துக்கொள்ளுங்கள். கட்சி பி 30%, கட்சி சி 10%, 5%, 2% என்றெல்லாம் பெறுகின்றார்கள். இப்பொழுது எத்தனை பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு எத்தனை சீட் உரித்து என்று பார்ப்பது முதலாவது கட்சிக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தான். எனவே முழு நாட்டிலும் கட்சி ஏ பெற்ற வாக்குகள் 40% என்றால் 200 பாராளுமன்றத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 200, நாங்கள் எடுகோளாக எடுத்துக்கொண்டது 200 தொகுதி. எனவே அந்த 40% பெற்ற கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள், 80 ஆசனங்கள் உரித்து. 30% பெற்ற கட்சிக்கு 60 ஆசனங்கள் உரித்து, 10% பெற்றதுக்கு 20, 2% பெற்றதுக்கு 4, அப்படி அவர் எடுத்ததுக்கேற்ப போகும். இப்பொழுது ஏ என்ற கட்சிக்கு 80 ஆசனங்கள் உரித்து அவர்கள் தொகுதியில் 40 ஆசனங்களைத்தான் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் இன்னும் 40 இந்த பட்டியலிலிருந்து கொடுபடும். அல்லது 30 தான் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் 50 கொடுபடும், அல்லது 50 பெற்றிருந்தால் 30 கொடுபடும். அதே போன்று தான் கட்சி பிக்கு கட்சி சிக்கு அவர்கள் எடுத்த ஆசனங்களை விட மேலதிக ஆசனங்கள் இந்த லிஸ்டிலிருந்து கொடுபடும். பின்னர் நான் விவரமாக தேவைப்பட்ட வருகின்ற சில சந்தர்ப்பங்களில் சிறிய கட்சிகள் தங்களுடைய வீதாசாரத்தை விட கூடுதலான ஆசனங்களை பெறுகின்ற சந்தர்ப்பமும் உண்டு. உதாரணமாக ஒரு சிறுபான்மை கட்சியில் ஒரு சிறிய கட்சி 1% வாக்கைத்தான் பெற்றிருக்கும். ஆனால் 4 தொகுதிகளை 4 சில வேளை வென்றிருக்கலாம், 3 வென்றிருக்கலாம். 1% வாக்குகளை பெற்றால் அவர்கள் குறித்து 2 ஆசனங்கள், அவர் 3 ஆசனங்களை பெற்றுவிட்டார்கள் என்ற ஒரு ஆசனம் அதிகம். இதை சொல்வது ஓவர்ஹேங் என்று கூறுவார்கள். நான் அதனை நமது ஒரிஜினல் ப்ரொபோசலோடு சேர்த்து வேண்டுமானால் இன்னும் சற்று விரிவாக பார்க்கலாம். எனவே இப்பொழுது நீங்கள் கோட்பாட்டு ரீதியாக பார்த்தால் நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை விகித வாக்குகளை பெற்றிருக்கின்றதோ அந்த விகிதத்திற்கேற்ப அவருக்கு ஆசனங்கள் வழங்கப்படும். ஓவர்ஹேங் வருகின்ற போது பேலன்ஸ் பண்ணுறதுல சிரமங்கள் வருந்தார், அது சிறிய ஒரு பிரச்சனை வரும். அதை நான் சொன்னால் இந்த ஒரிஜினல் ப்ரொபோசலை பற்றி நாங்கள் பேசுகிற நேரம் அது அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. 1-2 தானே அப்படி வர பிரச்சனை, அதுக்கு நான் வரணும். இப்போ கோட்பாட்டு ரீதியாக எனவே ஒவ்வொரு கட்சியும் எத்தனை ஆசனங்களை எத்தனை வீதம் வாக்குகளை பெறுகின்றதோ அத்தனை வீதமான ஆசனங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும். இப்பொழுது இருக்கின்ற வீதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் அன்னளவாக வீதாசாரத்துக்கிட்ட என்றாலும் 100க்கு 100% வீதாசாரத்துக்கு அருகில் இல்லை. நாங்கள் சற்று சிறிய வித்தியாசம் இருக்கின்றது. தனியே FPP 77ஆம் ஆண்டு வரை அமுலில் இருந்த முறை 50% குறைவான வாக்குகளை பெற்று 3/2 பங்கு அல்ல அதற்கு மேலும் ஆசனங்களை பெறுகின்ற ஒரு முறைதான் தொகுதி வாரி தேர்தல் முறை. உதாரணமாக 1977ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த முன்னணி அவர்கள் பெற்ற வாக்குகள் மொத்த வாக்குகள் 47%, 47% அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 3/2. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஏனைய அவருடைய கூட்டு கட்சியும் சேர்ந்து 1977ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 50%. ஆனால் ஆசனங்கள் 6/5 என்றால்
அவர்கள் பெற்ற வாக்குகளை விட ஏனைய கட்சிகளுக்கு செல்ல வேண்டிய வாக்குகளைத்தான் அவர்கள் தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார்கள். இதுதான் இன்று இந்தியாவிலும் இருக்கின்றது. உதாரணமாக இதை நான் கொண்டெக்சுவலாக சற்று விளங்கப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இந்தியாவில் சுமார் 16-17% முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். 545 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் 5-10 பொழுதும் இடைவெளி இருக்கும், முழுவதும் நிரப்பப்படுவதில்லை. இருந்தாலும் எண்ணிக்கை ரீதியாக 545 உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்றார்கள். எனவே 90 அளவு ஆகக்கூடிய 90-90க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்தியாவில் வீதாசாரப்படி. ஆனால் இந்திய பாராளுமன்றத்தில் நான் நினைக்கின்றேன் மிகவும் குறைவான ஒரு 10க்கு உட்பட்ட உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறார்கள். என்று பாருங்கள், எவ்வளவோ அநியாயங்கள் அசம்பாவிதங்கள் எல்லாம் இந்தியாவில் நடைபெறுகின்ற நேரம் இலங்கையை விடவும் ஒரு எண்ணிக்கையில் பலமான சமூகமாக இந்தியாவில் இருந்தும் அவர்களுக்காக தட்டி கேட்பதற்கு பாராளுமன்றத்தில் பலமில்லாத ஒரு நிலைமை அந்த தேர்தல் முறையினால் இருக்கின்றது. இதை நான் ஏன் சொல்லுவேன் என்றால், தேர்தல் முறை என்பது மிகவும் ஒரு சமூகத்திற்கு, குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு மிகவும் ஆபத்தையும் கொண்டு வரலாம் அல்லது பாதுகாப்பையும் கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு பாரிய ஒரு வித்தியாசமுள்ள முறையாகும். 77ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த நாட்டில் வீதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இருந்திருந்தால் சில வேளை இந்த நாடு யுத்தத்துக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டிருக்க மாட்டாது. ஏனென்றால் இன்று பாருங்கள், அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் முஸ்லீம் கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய நிலையில் தான் இருக்கின்ற காரணம் இன்றைய தேர்தல் முறை. இது 77ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்திருந்தால் 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரம் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, 79ஆம் ஆண்டு கலவரம் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, 80ஆம் ஆண்டு கலவரம் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, 81 ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட கலவரங்கள் அல்லது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண லைப்ரரி எரிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் தமிழ் கட்சிகளிலும் தங்கியிருக்க வேண்டிய அல்லது சிறுபான்மை கட்சிகளில் தங்கியிருக்க வேண்டிய அரசியல் இருந்திருக்கும். இந்த பின்னணியில் தான் இந்த புதிய தேர்தல் முறை கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற நிலை. எனவேதான் ஆனால் இந்த ஜெர்மன் சிஸ்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது இதனுடைய நன்மையை சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அவருக்கு டைமை கொடுத்ததின் பிற்பாடு நான் புதிய ப்ரொப்போசலுக்கு வரலாம். இந்த ஜெர்மன் கான்செப்டினுடைய நன்மை என்னவென்றால், முதலாவது விஷயம், அதாவது ஒரு கட்சி மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றதோ அதில் பெறுகின்ற வாக்குகளுக்கு ஏற்ப அவருக்கு ஆசனம் கிடைக்கும். அது ஜனநாயகம். அதற்கு மேல் பெற முடியாது. எனவே இந்த நாட்டின் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் 77ஆம் ஆண்டு மாத்திரம்தான் 50% வாக்குகளே ஐக்கிய தேசிய கட்சி பெற்றது. அதுவும் மலையக வாக்குகளையும் சேர்த்து தொண்டமானையும் அரவணைத்து தான் அவர் வாக்கு பெற்றார்கள். இருந்தாலும் அதை தவிர இந்த நாட்டில் சுதந்திர இலங்கையின் வரலாற்று அடுத்ததாக 2010ஆம் ஆண்டும் அவ்வாறு புறப்பட்டது. அது யுத்தத்தின் பின்னரான வெற்றி மட்டுமல்ல, நிறைய சிறுபான்மை கட்சிகளும் சிறிய கட்சிகளும் அதில் சேர்ந்திருந்தது. இந்த 2 தேர்தலையும் தவிர இந்த நாட்டின் சுதந்திர 48ஆம் ஆண்டு அளவுக்கு முன்பு இருந்த தேர்தலிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 50% அந்த வாக்குகள் எந்த ஒரு கட்சியும் தனித்து பெறவில்லை. அதே நேரம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் 50% மேற்பட்ட ஆசனங்களை பெற்று வந்திருக்கின்றார்கள். எனவே சிறுபான்மைகளுக்கு இதில் இருக்கின்ற சாதகம் என்னவென்றால், இந்த நாட்டில் ஒரு கட்சி தனித்து 50% வாக்குகளை பெறுவதென்பது மிகவும் சிரமமான விஷயம். அத்தி பூத்தா போல் நடக்கின்ற விஷயமே தவிர பெற முடியாது என்றால் அதனுடைய பொருள் சிறுபான்மை கட்சிகளை அல்லது சிறிய கட்சிகளையும் அரவணைத்துத்தான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை வரும். அவ்வாறு ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த சிறுபான்மைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவர்களுடைய நிலைமைகளையும் மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற சுருங்கக்கூறின் இந்த தேர்தல் முறை சிறுபான்மை சமூகங்களையும் அரவணைத்து செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கட்டாயப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் முறையாகத்தான் இந்த தேர்தல் முறை இருக்கும். எனவே தான் ஒன்று சிறுபான்மையை தள்ளிவிட்டு சிறுபான்மை இல்லாமல் பெரும்பான்மை சிறுபான்மையை சேர்த்து ஆளுகின்ற முறை தான் இந்தியாவில் இருக்கின்ற முறை, 77க்கு இருந்த முறை, முதலில் இருந்த முறை. அதனால் தான் தமிழ் மக்கள் இலங்கையில் கொல்லப்பட்டார்கள் ஆண்டுதோறும். அதே போன்று இன்று இந்தியாவில் எத்தனையோ அநியாயங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் மேனவர்களுக்கு எதிராகவும் நடைபெறுகின்றன. எனவே இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் முறையை நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இதில் குறுக்கிட்டு பேச வேண்டிய அல்லது விவாதிக்க வேண்டிய தலைப்பாக இல்லாத காரணத்தால் விரிவாக உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் வழங்கலாம் என்று நம்புகின்றோம் முஷரப். காரணம்
இந்த தேர்தல் முறை மாற்றம் சம்பந்தமான பல்வேறுபட்ட தெளிவுபடுத்தல்களை மக்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது. கலாநிதி என் குமரகுருபரன் அவர்களிடம் நான் இந்த கேள்வியை தொடுக்க வேண்டும். இப்பொழுது திரு வைஎல்எஸ் ஹமீட் அவர்கள் சொன்ன விடயங்களுக்குள் நிறைய கேள்விகளும் எழுகின்றன. அதே போன்று இப்பொழுது புதிதாக கொண்டு வர இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாம் விரிவாக பேசலாம். அந்த பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பு 20வது திருத்தச் சட்டம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்தபோது பாரிய சிக்கல்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்திருந்தோம். சில நன்மைகளும் இருந்தன, சில தீமைகளும் இருந்தன. குறிப்பாக இலங்கையில் உள்ள சிறு கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள் எல்லாமே ஒரே மேடையில் உட்கார்கின்ற ஒரு சூழலை இந்த 20வது திருத்தச் சட்டம் மூலம்தான் கொண்டு வந்தது என்று நான் உறுதிப்பட சொல்வேன். குறிப்பாக பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உட்கார்ந்திருந்தது, அதே போன்று இபிடிபி உட்கார்ந்திருந்தது, ஜேவிபி உட்கார்ந்திருந்தது. இப்படி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து ஒரு கட்சிக்குள், இன ரீதியான கட்சிக்குள் இருக்கின்ற பிளவுகளையும் கடந்து சிறு கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள் என்கின்ற அடிப்படையில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக உரையாடுவதற்கான ஒரு சாத்தியத்தை இந்த தேர்தல் முறை 20வது திருத்தச் சட்டம் உருவாக்கியது. அதிலும் குறிப்பாக இன்றும் இருக்கின்ற பயம் என்னவென்றால், புதிதாக வருகின்ற இந்த கலப்பு முறைமை என்பது சிறு கட்சிகளை எப்படி பாதிக்கும் என்பதுதான். சிறுபான்மை கட்சிகள் என்பதான ஒரு பயம் இப்பொழுது ஓரளவு நீங்கி இருக்கின்ற என்று நினைக்கிறேன். அண்மையில் கூட மனோ கணேசன் அவர்கள் வெளிப்படையாகவே பத்திரிகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த புதிய முறைமையானது சிறு கட்சிகளை பாதிக்க இருக்கிறது, சிறுபான்மை கட்சிகளே அல்ல. எனவே வடக்கில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற பிரதான கட்சிகளோ இதில் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரும்பான்மை சமூகம் வாழ்கின்ற இடத்தில் சிறு கட்சிகளாக இருக்கின்ற ஜேவிபி உங்களை போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதாகவும், இதற்காக டிஎன்ஏ, எஸ்எல்எம்சி போன்ற கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கருத்தையும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? புதிய தேர்தல் முறைமையில் இந்த சிறு கட்சிகளினுடைய நிலைமைகள் குறித்தான உங்களுடைய அவதானம்? உண்மைதான். ஆனால் நான் எங்களுடைய நண்பர் வைஎல்எஸ் ஹமீட் அவர்களுடைய 2வது பாகம் கூட இதற்கான விளக்கத்தை அளிக்கும் நான் நினைக்கின்றேன். என்றால் இதிலே நாங்கள் பார்த்துக்கொள்வது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்திலே வருகின்றதனால் என்ன பாதகம் என்று பார்க்கின்ற பொழுது, உண்மையிலே இந்த இலங்கை குடியரசினுடைய 2வது அரசியலமைப்பின் பின்னர் தான் கொழும்பிலே 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு காலகட்டத்தில் மகேஸ்வரன் இருந்தார் அல்லது அவரோட மனோ கணேசன் இருந்தார், அப்படியான ஒரு நிலைமை வந்ததற்கு காரணம் இந்த பிஆர் சிஸ்டம். நாங்கள் பழைய முறையை பார்ப்போமானால் இந்த கொழும்பிலே வாழ்கின்ற முஸ்லீம்களாக இருந்தால் என்ன, முஸ்லீம்களுக்கு ஏற்ற எண்ணிக்கையான பிரதிநிதித்துவமோ அல்லது தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவமோ கிடைக்க சாத்தியமே கிடையாமல் போய்விடும். எனவே அந்த வகையிலே தான் இந்த அதையும் கூட அதனுடைய சிறப்பையும் கூட கடைசி காலத்திலே கடந்த ஆட்சி காலம் பணத்தினால் வாங்க முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டது. எனவே அதை கேள்விக்குறியாக்கிவிட்டது. அதனால் தான் பணம் படைத்தவரெல்லாம் எம்பி ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் ஐக்கிய தேசிய கட்சி இதை பெரும்பாலாக ஆதரிப்பதாக இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதை குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இதை மாற்றி ஆக வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார். ஆனால் தமிழ் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையிலே எந்த ஒரு வகையிலும் இந்த வீதாசார பிரதிநிதித்துவம் உள்ளே கொண்டு உள்ளகப்படுத்துகிற பொழுதுதான் எங்களுடைய பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட்டு ஆக வேண்டும். இன்றைக்கு மாநகர சபைக்காக இன்றைக்கு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மாநகர சபையிலே 6 தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றோம், 8 தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றோம். முஸ்லீம்களுக்கும் அப்படித்தான். ஆனால் தற்போதைய நிலையிலே எங்களுக்கு கொச்சிக்கடை, ஜிந்துப்பட்டி உட்பட வெள்ளவத்தை இந்த பகுதி கொழும்பு தெற்கிலே சில இடங்களை எடுத்துக்கொண்டால் கூட 4 பேருக்கு கூடுதலான ஆசனங்களை பெற முடியாத நிலை இன்று உருவாக்கப்படுகின்றது. இந்த வார்டு சிஸ்டம் அல்லது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அல்லது தொகுதி வாரி முறை புகுத்தப்படுகின்ற பொழுது ஆதலினால்தான் இந்த ஒரு கலப்பு முறை அல்லது இன்று இருக்கின்ற பிஆர் சிஸ்டம் நிலைக்க வேண்டும். அப்படி இல்லை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அல்லது இந்த எலக்டோரல் சிஸ்டத்தை கொண்டு வர விரும்பினால் அதாவது அவருக்கு தெரியும் 50-50 அப்பால் சில வேளைகளிலே அது 60-40 அல்லது 70-30 இந்த வீதாசார பிரதிநிதித்துவம் முன்னெடுக்கப்படாது போனால் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய, அதாவது நீங்கள் சொன்னது போல கிழக்கு மாகாணம் அது பாதிக்கப்பட போகிறதல்ல, வடக்கு மாகாணம் பாதிக்கப்பட போகிறதல்ல. ஏனென்றால் அங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளால், முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதிகள் முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதிகளால். அது கூடுதலாக நாங்கள் செறிந்து வாழ்கின்ற, கலந்து வாழ்கின்ற, பறந்து வாழ்கின்ற இடத்துல இப்போ இங்கே ஒரு தொகுதியை நாங்கள் எப்படி எடுப்பது? தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் பறந்து வாழ்கின்றோம். ஆனால் சில வேளைகளில் புதுக்கடையிலே முஸ்லீம்களாக இருக்கலாம் அல்லது வெள்ளத்தையிலோ வடகொழும்பிலோ தமிழ் மக்களாக இருக்கலாம். ஆனால் அதை பிரித்து எல்லை நிர்ணயத்திலே நாங்கள் பிரித்தெடுக்கின்ற பொழுது எங்களுடைய தொகுதி வாரி முறையினால் அல்லது இந்த போர்ட் சிஸ்டத்தினால் எங்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படத்தான் போகின்றது. ஆதலினால்தான் இந்த பிஆர் சிஸ்டம் இந்த மாற்றத்தை சில வேளைகளிலே அகாடமிக்காக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கல்வியியல் சார்ந்து ஆகின்ற பொழுது எங்களுடைய வைஎல்எஸ் ஹமீட் அவர்கள் கூடுதலாக
இந்த ஆய்விலே ஈடுபட்ட காரணத்தினால் அது அகாடமிக்காக இருந்தாலும் கூட அது சிறப்பானதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால் இந்த பிஆர் சிஸ்டத்துக்கு அப்பால் அப்படி ஒரு கலப்பு முறை வருகின்ற பொழுது இந்த ரெண்டாவது குடியரசினுடைய ரெண்டாவது அரசியலமைப்புக்கு இப்பால் கூட இந்தளவு காலம் சென்றும் கூட மக்கள் எவ்விதம் வாக்களிப்பது என்று தெரிய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். மாறாக அதாவது பழுதான வாக்குகள் கூடுதலாக இருக்கின்ற நிலையிலே செல்லுபடியாக அற்ற வாக்குகள் கூடுதலாக வருகின்ற நிலையிலே எதிர்காலத்திலே இப்படியான இந்த மிக்ஸ் சிஸ்டம் அது ஹைப்ரிட்டாக இருக்கலாம் எப்படி வந்தாலும் கூட மக்கள் அதை புரியாத நிலையிலே அதை கணக்கெடுப்பவர்களுக்கும் அல்லது அரசியல் தெரிஞ்சு இன்றைக்கு நான் நினைக்கவில்லை, நான் இது பற்றி இன்று பேசுகின்றேன் இப்போ கதைக்க போகின்றோம் என்று சொன்ன பொழுது என்னுடைய வேண்டப்பட்ட ஒரு சட்டத்தரணி சொன்னால் இது வேட்பாளர்களுக்கே தெரியாது எப்படி இருக்காண்டு, இன்றைக்கு வேட்பாளர்களுக்கே தேர்தல் எப்படின்னு தெரியாது எல்லாமே வந்துவிடும். அதனால் இந்த பிஆர் சிஸ்டம் அப்படியே இருப்பது சிறப்பானது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனாலும் ஏதோ ஒரு வகையிலே கல்வி அறிவு ரீதியாக இதை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த ஜெர்மன் சிஸ்டம் சிறந்தது தான். ஆனால் அது எவ்விதம் எங்களுடைய நாட்டுக்கு ஒரு கம்பேட்டிபிளாக அல்லது எங்களால் ஏற்றுக்கொண்டு மக்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதாக அமையும் என்கின்ற கேள்வி என்னிடம் இருக்கின்றது. முக்கியமாக இந்த விகிதாசார தேர்தல் முறை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், ஐக்கிய தேசிய கட்சி இந்த தொகுதிவாரி தேர்தல் முறையை விரும்பவில்லை என்பதை நீங்கள் 20வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுவதில் காட்டிய அக்கறையிலிருந்து உங்களுடைய கருத்து வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் தொகுதிவாரி முறைமையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விரும்புகிறது என்பதற்கும் அதிகமாக இந்த தேர்தல் பெறுபேற்றுகளை பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதிகம் தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் விரும்புகிறார்கள் என்பதும் ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இந்த ஹைபிரிட் முறைமை என்பதிலே பெரும்பாலும் இந்த இன ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வு, அதிகார பரவலாக்கம், இந்த வீதாசார பிரதிநிதித்துவத்தையும் கலப்பு முறையையும் அதாவது தொகுதி வாரியம் சேர்ப்பதன் ஊடாக சிறுபான்மையினுடைய உரிமைகளை தக்க வைத்தல் என்கின்ற ஒரு பெரிதான ஒரு இலக்கு இருப்பதாகத்தான் இப்பொழுது கதையாடப்படுகிறது. நிச்சயமாக தொகுதி வாரியை விட இந்த கலப்பு முறையிலே சிறந்த பெறுபவர்கள் உண்டு. ஆனால் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால் இன்று இருக்கின்ற வீதாசார பிரதிநிதித்துவம் நமக்கு கூடுதலான அல்லது சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக கொழும்பிலே அல்லது மேல் மாகாணத்தை பொறுத்தவரையிலே சிறுபான்மை மக்களுக்கு கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றிக் கொடுக்கும், அது கூடுதலான ஒரு குரலாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதை விடவும் நாங்கள் 60% வாக்குகளிலே நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 8 சீட்டுடன் இருந்த காலம் இருந்திருக்கின்றது பாராளுமன்றத்திலே, அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சி இருந்த காலம் இருந்திருக்கின்றது. ஆனால் வாக்குகளை பார்க்கின்ற பொழுது 50%, 51% சிறிய வித்தியாசம்தான். எனவே அந்த குறைபாட்டை இது நீக்குகின்றது என்பது உண்மை. அதில் எந்த விதமான எனவே அந்த குறைபாடு இதனால் நீக்கப்படுமானால் எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விருப்பத்திற்காக நாங்கள் அந்த 60% ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கு. நாங்கள் அமீர் அவர்களிடம் அந்த கேள்வியை தொடர்ந்து நாங்கள் வரலாம். அதாவது இருக்கின்ற முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது அது சகல சமமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. இன்றைய தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, நாட்டில் நல்லாட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்காக தமிழ் பேசுகின்ற மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தல் முறையில் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கான அநீதிகள் இழைக்கப்படும் என்று கருதுகின்றீர்கள். குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார் தொகுதிவாரி முறை விகிதாசார முறையில் இருக்கின்ற போதே நாங்கள் சரியான பிரதிநிதிகளை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே பெரிய கட்சிகளுடைய தேவையாக இருக்கின்ற இந்த விடயத்திற்கு எங்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கும், எங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு முன்வைக்கப்பட வேண்டும்? இல்லை, இதில் டாக்டர் குருபரன் அவர்கள் சொன்னது போன்றோ இப்பொழுது இருக்கின்ற விகிதாசார தேர்தல் முறையில் எங்களுக்கு எதுவித பிரச்சனையும் இல்லை. அதனை மாற்ற வேண்டும் என்று சிறுபான்மைகள் கேட்கவில்லை. உதாரணம் முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் இந்த நாட்டில் அன்னளவாக 10% இருக்கின்றோம். 225 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அன்னளவாக 22 ஆசனங்கள் கிடைத்தால் எங்களுடைய ஆசனங்கள் எண்ணிக்கையை நாங்கள் பெறுகின்றோம். நினைக்கின்றேன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சற்று குறைவாக பெற்றாலும் நாங்கள் அன்னளவாக எங்களுடைய 22 ஆசனம், 23 ஆசனம், 21 ஆசனம், கடந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் 18 ஆசனங்களை தான் பெற்றோம். எனவே 1, 2, 3 வித்தியாசங்கள் இருந்தாலும் அன்னளவாக எங்களுக்குரிய ஆசனங்களை நாங்கள் பெற்று வருகின்றோம். எனவே இந்த தற்பொழுது இருக்கின்ற விகிதாசார முறையில் எங்களுக்கு எதுவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெரும்பான்மை கட்சிகள் அதனை மாற்ற வேண்டும். அதாவது எங்கள் சிறுபான்மைகளை தவிர பெரும்பான்மை கட்சிகள் அத்தனையும், பெரிய கட்சிகள் மாத்திரமல்ல சிறிய கட்சிகளும் இதனை மாற்ற வேண்டும் என்பதில் ஒரே குறியாக இருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இந்த மனாப்ப விருப்பத்தெரி வாக்கினால் ஏற்படுகின்ற பிரச்சனை என்ற ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். எனவே அவர்கள் அதாவது நாட்டு பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற அவர்கள் இதனை மாற்றத்தான் வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்
நாங்கள் இப்பொழுது மாற்று முறை ஒன்றை கொண்டு வந்தால் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற முறையை வைத்துக் கொள்வார்களாக இருந்தால் அதற்கு முழு மனதுடன் ஆதரவு கொடுக்கின்ற நிலையத்தான் முஸ்லீம் கட்சிகள் மாத்திரமல்ல அனைத்து கட்சிகளும் இருக்கின்றன. ஏன்னா மாற்றப்படத்தான் போகின்றது என்றால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு சிறுபான்மை கட்சிகள் மாத்திரம் முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் வரப்போகின்ற மாற்று ப்ரப்போசல் எங்களுடைய விகிதாச்சாரத்துக்கேற்ப எங்களுடைய பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துவதாக 100% உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லது குறைந்தது எங்களுக்கு பாதிப்பில்லாமல் அன்னளவாகவாவது உறுதிப்படுத்துவதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். இங்கே 2 பலரும் தேர்தல் விகிதாசார முறை என்றால் எங்களுடைய விகிதத்திற்கேற்ப பிரதிநிதிகளை உறுதிப்படுத்துதல் என்கின்ற ஒரு சைடை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். அது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். இன்னும் ஒரு சைடு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாட்டில் நாங்களும் அரசியல் பங்காளிகளாக, சிறுபான்மை சமூகங்களும் அரசியல் பங்காளிகளாக என்பது அமைச்சர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. அமைச்சர்களாக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அரசின் பங்காளி என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இந்த அரசு தங்கி இருக்கின்றது. எனவே அரசின் பங்காளிகளாக we have to have a say in the governance of the country. இந்த நாட்டின் ஆட்சியில் சிறுபான்மை சமூகங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற நிலை எப்பொழுது வரும் என்றால் ஆட்சி அமைக்கின்ற கட்சி சுயமாக 50% வாக்குகள் 50% ஆசனங்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சிறுபான்மைகள் தேவையில்லை என்கின்ற நிலை வந்துவிடும். அவர்கள் உண்மையாகவே 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்று 50% மேற்பட்ட ஆசனங்களை பெற்றால் அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஜனநாயகம் 50% குறைவான வாக்குகளை அவர்கள் வரலாற்று ரீதியாக பெற்று வந்தும் 50% மேலதிகமான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்று பிழையான முறையிலே ஜனநாயகத்திற்கு நியாயமற்ற முறையில் பெற்று ஆட்சி அமைத்துவிட்டு சிறுபான்மையை தூக்கி வெளியில் போட்டு அவர்களை அடக்கி ஆளுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் சுருங்க கூறின் எங்களுடைய பிரதித்துவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம் ஆளுகின்ற சமூகம் ஒன்று ஆளப்படுகின்ற சமூகங்கள் ஏனையவை என்கிற நிலை மாறி எல்லா சமூகங்களும் ஆட்சியில் பங்கு கொள்ளுகின்ற விதத்தில் அந்த தேர்தல் முறை அமைய வேண்டும் என்று இருக்கின்ற விகிதாசார முறை அதனை உறுதி செய்கின்றது. எனவே தான் புதிய முறையும் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியும் டாக்டர் குமரகுருவன் சொன்ன விஷயத்தை 2ஐயும் இணைத்து நான் பதில் சொல்லாமல் நினைக்கின்றேன். அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் விகிதாசார முறை ஆசனங்கள் குறைய வரும் என்று கூறவில்லை. அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் அவர் கேட்பது மல்டி மெம்பர் கான்ஸ்டிடுவன்சிஸ், அதாவது பல்லங்கத்தவர் தொகுதிகள். பல்லங்கத்தவர் தொகுதிகள் விடயத்தில் ஆரம்பத்தில் உடன்பாடு இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அதில் ஓரளவு கருத்து உடன்பாடு ஏற்பட்டு கொண்டு வருவதாக நான் அறிகின்றேன். எப்பொழுதுமே மலையக தமிழ் கட்சிகள் இந்த பல்லங்கத்தவர் தொகுதியில் அவர்கள் மிகவும் முனைப்பாக இருக்கின்றார்கள். நாம் அதை கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அங்கத்தவர் தொகுதி, ஒரு அங்கத்தவர், பல்லங்கத்தவர் தொகுதி தொடர்பாக அவருடைய கருத்து என்னவென்றால் இந்த புதிய முறைமை சிறு கட்சிகளை பாதித்து விடக்கூடாது. அதை நீங்கள் இந்த பெரும்பான்மை இடத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மை கட்சிகள், தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், நீங்கள் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்வி இங்கே ஏன் முக்கியமாக இருக்கிறது என்றால் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இந்த புதிய அரசியலமைப்பிலே தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான பிரதான வழிகாட்டற் குழுவில் அவர் அங்கத்தவராக இருக்கின்றார். இவ்விடத்தில் கூட இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்ன இருக்கிறது என்பது இங்கே யார் நமக்கு நால்வருக்கும் கூட தெரியாத ஒரு நிலை இருக்கிற போது அதில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றபடியால் சில நேரங்களில் அதிலே சில ஆபத்துக்கள் இருப்பதாக கூட அவருடைய கருத்துக்களிலிருந்து நாம் ஊகித்தறிய முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வி. ஆனால் இந்த தொகுதி வாரியாக பிரிக்கின்ற போது எல்லை நிர்ணயம் உள்ளிட்ட பல விடயங்களையும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. எனவே அதனையும் நாங்கள் தெளிவுபடுத்தி அடுத்த விடயத்திற்கு செல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். நீங்கள் அந்த மனோ கணேசன் அவருடைய அறிக்கையை வைத்த நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இந்த அறிக்கையை நானும் வாசித்தவன் மட்டுமல்ல. 20வது திருத்தத்திலே எல்லாம் 20வது திருத்தத்தை எதிர்க்கின்ற அந்த பணியில் உண்மையில் மனோ கணேசன் நாங்களெல்லாம் ப்ளே பண்ணின ரோல் மிகவும் வெரி கிரிட்டிக்கல் ரோல். அதில் அவர்களுடைய சிந்தனை, தமிழ் மலைய கட்சிகளுடைய சிந்தனை ஓட்டம் எல்லாவற்றையும் ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் அறிந்தவர்கள் நாங்கள். அதில் அவர் பிரதானமாக குறிப்பிட்டது இதுதான் பாதிப்பு என்றால் அதாவது அதை நான் சொல்ல வந்தேன். மலைய கட்சிகள் நினைக்கின்றார்கள், அவர்கள் அதாவது நினைக்கின்றார்கள் என்றால் எல்லா சிறுபான்மை கட்சிகளும் அந்த விடயத்தில் தங்களுக்குரிய வீதாசாரத்திற்கேற்ப தொகுதிகளையும் பெற்றுவிட வேண்டும்
ஏனென்றால் இதில் இரண்டு விஷயங்கள் கான்செப்சுவல் மேட்டர்ஸ். இதை புரிந்து கொள்வது சற்று சிரமம். ஆனால் தெளிவாக புரிந்து கொண்டால் இதனுடைய பிரச்சனை மிகவும் இலகுவாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன். சிலர் நினைக்கின்றார்கள், எங்களுக்கு தேசிய ரீதியாக எங்களுடைய இந்த வீதாசார முறையில் எங்களுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா, எனவே முடிந்தளவு ஆசனங்களை தொகுதி வாரியாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேசிய ரீதியாக வருவதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல முடியாது, தொகுதி ரீதியாக என்றால் எங்களுக்கு உறுதியாக சொல்லிவிட முடியும் என்கின்ற. நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், அதுக்கும் ஒரு விளக்கம் தேவையாக இருக்கிறது. என்னவென்றால், இந்த தொகுதி வாரியிலே தெரிவு செய்யப்பட்ட முக்கிய கட்சிகளுடைய வாக்குகளை அவர்களை விடுத்து ஏனைய கட்சிகளுடைய வாக்குகளின் அடிப்படையில் தான் இந்த பொது பட்டியலிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள அந்த கருத்து அது முந்தி இருந்தது. அது என்னென்றால் இந்த பெஸ்ட் லூசர்ஸ் என்கின்ற ஒன்று, இது அதில் இல்லை. அதாவது இந்த மாநகர சபைகளுக்கு அல்லது உள்ளூராட்சி சபைகளுக்கு அப்படியான ஒரு இல்லை, அது ஒரு முக்கியமான விடயம் எங்களுக்கு. என்றால் அது அப்படி அமையும் என்பதனை எங்களுடைய அமைச்சர் ஃபைசர் முஸ்தாபா அவர்கள் அதை பற்றி கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தான் நாங்கள் பார்த்தா ஒன்று தேசிய ரீதியான அரசியல், மற்றது எங்களுடைய மாநகர சபை அரசியலை பார்க்கின்ற பொழுது அப்படியான ஒன்று அமையமாக இருந்தால் சிறிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாது போனால் இந்த தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வதுதான் எங்களுக்கு தொகுதிகளை எமக்கு வசதியாக வசதியான ஒன்றாக. இதில் நாங்கள் முதலில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் முறையை பற்றி நாங்கள் வேறாக பேசுகின்றோம், உள்ளூராட்சி சபை தேர்தல் முறை வேறு. இரண்டையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்தமாக இருந்தால் நாங்கள் பேச வந்த விடயதானத்தில் எங்களுக்கு எதுவும் தெளிவும் ஏற்படாது. உள்ளூராட்சி சபை வேறாக பேச வேண்டிய ஒரு விடயம். பாராளுமன்ற தேர்தல் முறையில் இந்த முறை முன்பு, அதாவது கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் பேர் ஞாபகம் வரவில்லை, அவர் சமர்ப்பித்த ப்ரொபோசல் தான் அது பெஸ்ட் லூசர் சிஸ்டம். அதெல்லாம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னதுதான் முறை. இப்பொழுது ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றதோ அந்த தொகுதிகளுக்குள் எங்களுடைய வீதாசாரத்திற்கேற்ப தொகுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் காட்டப்படுகின்ற அக்கறை, மொத்தத்தில் தொகுதிகளை ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் காட்டப்படுகின்ற அக்கறை. இந்த இரண்டையும் எனக்கு சற்று நீங்கள் அவதானிக்க வேண்டும். இதை நான் மிக தெளிவாகவும் சற்று நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மொத்த ஆசனங்களுள் எங்களுக்குரிய வீதாசாரத்திற்கேற்ப அங்கத்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள, தொகுதிகளில் எங்களுடைய வீதாசாரத்துக்கு ஏற்ப ஆசனங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள, இந்த இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ப்ரொப்போசல் 50க்கு 50 அல்ல. லேட்டஸ்ட் திங்கிங் நான் அறிந்த வரையில் மொத்தம் 239 அங்கத்தவர்கள், இதில் 140 தொகுதிகள், மேலதிகமாக 90 வீதாசார பிரதிநிதித்துவங்கள், 5 வெற்றி பெறுகின்ற கட்சிக்கு கொடுக்கப்படுகின்ற போனஸ் ஆசனங்கள் ஸ்டெபிலிட்டியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் 4 வடக்குக்கு மேலதிகமாக ஆசன குறைவுக்காக கொடுக்கப்படுவதற்காக பட இருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற லேட்டஸ்ட் திங்கிங். இறுதி வடிவம் என்ன எடுக்கும் என்று யாருக்கும். நேற்றைய பத்திரிகையிலே 240 உறுப்பினர்கள் என்றும் அதில் 233 பேர் தொகுதி வாரியாக தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதாகவும் 233 தொகுதி வாரி என்பதான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது. நேற்று சுமந்திரன் அவர்கள் யார் கூறி சுமந்திரன் அவர்களால் கூறப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தது. அப்படியான ஒரு பெரிய நினைக்கின்ற சில வேளை அவருடைய கருத்து தவறுதலாக ஊடகங்களில் சில நேரங்களில் தவறுகள் ஏற்படுவதுண்டு. எனவே 239 தொகுதிகள் 233 தொகுதியும் 7 வீதாசாரமும் அல்ல. அப்படியாக இருந்தால் அதனுடைய பெயர் முழுக்க தொகுதி முறை என்ற பெயராகிவிடும். எனவே இதுதான் சிஸ்டம். இதில் 1, 2 அங்கால இங்கால கூடலாம் குறையலாம். இப்பொழுது லேட்டஸ்ட் திங்கிங் 140 90 5 4 இவ்வளவுதான். இப்பொழுது 140 என்றால் எங்களுடைய முஸ்லீம்களை பொறுத்தவரையில் குறைஞ்சங்களுக்கு 14 தொகுதிகள் இருக்க வேண்டும். மலையாள தமிழர்களை பொறுத்தவரையில் 6 அல்லது இப்பொழுது அவருடைய உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவருடைய உண்மையான வீதாசாரப்படி அவர் 7.5. ஆனால் புதிய சென்சஸ் அறிக்கை நான் வரும்போது கூட சென்சஸை பார்த்து 4.
2 என்று நினைக்கின்றேன். சென்சஸ் 4.2 என்று தான் சென்சஸ் சொல்லுகின்றது. 4.2 என்றால் 100க்கு 4, அங்கே 40லேயும் 2 வராது. நாங்கள் 2ஐ போட்டால் 6 தொகுதிகள் ஆக குறைந்தவர்களுக்கு தொகுதிகளில் வர வேண்டும். எனவே அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுக்குரிய தொகுதிகளை முதலாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நுவரெலியாவில் எத்தனை தொகுதிகளை நாங்கள் கொண்டு வரலாம், அதே போன்று கொழும்பில் எத்தனை தமிழ் தொகுதிகளை கொண்டு வரலாம், இன்னும் ஏனைய மலையக பிரதேசங்களில் மதுரை மாவட்டத்தில் அல்லது கண்டி மாவட்டத்தில் தமிழர்களுக்கு என்று மலையக தமிழர்களுக்கு என்று தொகுதியை உருவாக்கலாமா? இவ்வாறு உருவாக்குவதன் மூலம் 239 ஆசனங்கள் என்றால் மலையக தமிழர்களுக்கு 8, 10 அல்லது 9 ஆசனங்களாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே அவருடைய வீதாசாரத்துக்கு ஏற்ப முழுவதையுமே தொகுதியாக எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள என்றுதான். எனவே இதற்கு ஒரே ஒரு முறை மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், முந்தைய காலத்தில் நுவரெலியா வந்துக்கிட்டு 3 அங்கத்தவர்களை நுவரெலியா மஸ்கரைய தொகுதி 77ஆம் ஆண்டு தேர்தலிலும் 3 அங்கத்தவர்களை பெற்றிருந்தது. நினைக்கிறேன் முதலாவது காமினி திசாநாயக்க, இரண்டாவது ஞாபகம் இல்லை, முதலாவது காமினி திசாநாயக்க அதில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் தான் முதலாவது அங்கத்தவர் நுவரெலியா மஸ்கரைய தொகுதியிலிருந்து. எனவே அதில் தான் மனோ கணேசன் குறிப்பாக இந்த மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி என்கிற விஷயத்தில் மிகவும் அக்கறையாக இருக்கின்றார். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எங்களால் அந்த இலக்கை அடைய முடியாது. அதாவது 239 அல்லது 240 ஆசன அங்கத்தவர்கள் என்று வைத்துக்கொண்டால் எங்களுக்கு ஆக குறைந்த 24 அல்லது ஆக குறைந்த 23வது எங்களுக்கு இருக்க வேண்டும். 23 தொகுதிகளை எங்களால் அடையாளம் காண முடியாது. அல்லது 140 தொகுதிகளில் வீதாசாரத்தை பார்த்தாலும் 14 தொகுதிகளாவது இருக்க வேண்டும். எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகுதிகள் அம்பாறையில் எவ்வாறாவது நாங்கள் 3 தொகுதிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி வந்தால் மாத்திரம்தான், அங்கத்தவர் தொகுதி வந்தால் மாத்திரம்தான் மட்டக்களப்பில் ஒரு ஆசனத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அதாவது இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 77ஆம் ஆண்டு 168 தொகுதிகள் இருந்தது, இப்பொழுது 140 குறைக்கப்படுகின்றது என்றால் இன்று இருக்கின்ற அந்த ஏற்கனவே இன்னும் விதாசார முறை தேர்தல் இருந்தாலும் தொகுதி முறை என்கின்ற அந்த 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 சிஸ்டம் இன்னும் இருக்கின்றது. தேர்தல் ஆணையாளர் தேர்தலை அறிவிக்கின்ற பொழுதும் அந்த முறைத்தான் அறிவிக்கின்றது. எனவே 140 குறைக்கப்படுகின்ற பொழுது தொகுதிகளின் சைஸ் பெருக்கப் போகின்றது. எனவே மட்டக்களப்பு மாவட்டம் கூட மிகவும் கேள்விக்குறி. அவ்வாறு மட்டக்களப்பில் ஒரு மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி கொண்டு வந்தால் 4, திருவண்ணாமலையில் மூதூர் தொகுதி இருக்கின்றது, பெரும்பாலும் அதை நாங்கள் ஒன்றை காப்பாற்றிக் கொள்ளலாம். 5, மன்னார் மாவட்டம் நான் நினைக்கின்றேன் மிகவும் சிரமம் தொகுதி முறையில். ஏனென்றால் இறுதியாக 1977ஆம் ஆண்டு மன்னார் தொகுதியில் சூசைதாசன் தமிழர் விடுதலை கூட்டணியிலும் ரஹீம் ரஹீம் நினைக்கின்றேன் நான் மிகவும் பிரபல்யமாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் அவரும் போட்டியிட்டு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் தான் சூசைதாசன் வெற்றி பெற்றார் 1977ஆம் ஆண்டு. எனவே ஆனால் இன்று இடம்பெயர்ந்து வாக்காளர் பதிவு பிரச்சனை இப்படி பல காரணங்களினால் வாக்கு எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி கொண்டு வந்தால்தான் அங்கும் ஒரு ஆசனத்தை பற்றி யோசிக்கலாம், இல்லாவிட்டால் அங்கும் இல்லை. எனவே மொத்த வடகிழக்கில் 4 அல்லது 5 அல்லது 6, மேக்சிமம் தான் 6. வடகிழக்கு வெளியிலே நீங்கள் கொழும்பு மத்தியில் ஒன்றை எதிர்பார்க்கலாம், ஹரிஸ்பத்துவையில் ஒன்றை எதிர்பார்க்கலாம். 2, களுத்துறையும் பேர்வளையும் நீங்கள் தனித்தொகுதியாக இருந்தால் எதிர்பார்க்க முடியாது. மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சியாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே ஒரு மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி இன்னும் உத்தியோகமாக அவரோட நிலப்பாடு இன்னும் தெரிய வரவில்லை. அதுக்காகத்தான் மனோ கணேசன் போராடுகிறார். கொழும்பில் ஒரு காலத்தில் மல்டி மெம்பர் கான்ஸ்டிட்யூன்சி இருந்தும் அந்த இரட்டையங்கத்துவர் தொகுதியூடாக தெரிவானவர்கள் சிங்களவர்கள் தான். கொழும்பை பொறுத்த வரைக்கும் கொழும்பு மத்தியில் 77ஆம் ஆண்டு இல்லை, இங்கே கொழும்பு மேற்கடுத்தீங்கண்டா கொழும்பு மேற்கு 2 இரட்டையங்கத்துவர் தொகுதி வந்திருந்தும் 2லேயும் சிங்களவர்கள் தான், தமிழர்கள் வரவில்லை. கொழும்பு மேற்கு இரட்டையங்கத்தவர் இல்லையே, ஒரு ஆள் தானே, செபஸ்டியன் தானே 77ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். 77 இல்லை, கொழும்பு மத்திய 77ஆம் ஆண்டு. கொழும்பு மத்திய 77ஆம் ஆண்டு ஆர் பிரேமதாச முதலாவது அங்கத்தவர், ஜாபிரை காதர் 2வது அங்கத்தவர் ஐக்கிய தேசிய கட்சியில், 3வது அங்கத்தவராக ஹலீம் இஷாக் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி பெற்றார். எனவே 3 அங்கத்தவர்கள், அது 2 முஸ்லீம்களும் இங்கே வந்து பெர்னார்ட் சொய்சாவும் ஜியார்ஜியாவும். எங்கே ஜியார்ஜியாவா? சாரி, கலம்பு வெஸ்ட் ஜியார்ஜியாவா. அனுர பஸ்டியன் கலம்பு ஈஸ்ட்.
ஜேஆர் ஜெயவர்தன கொழும்பு வெஸ்ட்டில் பெர்னார்ட் ஸ்வைஸ் ஆல்சோ எலெக்டட். எனக்கு ஞாபகம் பெர்னார்ட் ஸ்வைஸ் ஆல்சோ எலெக்டட். அது 2 வந்து தமிழ்நாட்டுக்கு வரை இல்லை. எனவே சுருங்க கூறின் இந்த இரட்டை அங்கத்துவ தொகுதி முறை வந்தால்தான் வேர்வலையில் ஒன்று கழுத்துறையில் ஒன்றை பெறலாம், இல்லாவிட்டால் அந்த 2 தொகுதிகளிலும் கூட சாத்தியமில்லை. நான் கூட சொன்னது அன்றுள்ள நிலை. ஆனால் இன்றுள்ள நிலையில் இரட்டை அங்கத்துவ தொகுதி வந்தால்தான் எங்களுக்கும் இங்கே ஒரு பாதுகாப்பாக அமையும் தமிழர்களுக்கும். எனவே மொத்தமாக முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் 10 தொகுதிகள் ஆகக்கூடியனா 10 தொகுதிகள் தான் இரட்டை அங்கத்துவெல்லாம் சேர்த்து உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் தொகுதிகள் பெருக்க பெருக்க இன்னும் முஸ்லீம்கள் தெரிவிக்கப்படுகின்ற சாத்தியம் குறைந்து கொண்டு போகும். அது மலையாள தமிழர்களுக்கும் பொருந்தும். இந்த பின்னணியில் தான் அதாவது இந்த 10 தொகுதிகளை தான் கிரியேட் பண்ணினாலும் இந்த 10 முஸ்லீம்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் எங்களுக்கு தேவையான இன்னும் 23 24 ஆசனங்கள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் 14 ஆசனங்களுக்கு மேல் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் 50%க்கும் குறைவாகத்தான் எங்களுக்கு ஆசனம் கிடைக்க இருக்கும். எனவே தொகுதி முறையில் எங்களுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுவது என்பது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் 100% சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஆனால் மலையக கட்சிகளை பொறுத்தவரையில் மலையக மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 100% சாத்தியம் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய 140க்குள் 6 என்கின்ற பொழுது ஓரளவுக்கு சாத்தியப்படுத்த அவர்கள் முனையலாம். எனவே மிகுதியை நாங்கள் பெறுவதாக இருந்தால் வீதாசாரத்திற்குள் தான் பெற வேண்டும். எனவே தான் என்னுடைய அபிப்பிராயம், நாங்கள் தொகுதி 50க்கு 50, 60க்கு 40, 70க்கு 30 என்பது எங்களுக்கு பாரதூரமான ஒரு விஷயம் இல்லை. எங்களுக்கு அதாவது தொகுதி கூட கூட எங்களுக்கு நல்லம், தொகுதி குறைய குறைய தீமை. அதே நேரத்தில் தொகுதி கூட கூட மற்ற பக்கத்தில் தீமை. எப்படி தீமை என்றால் தொகுதி அதிகரிக்க ஓவர்ஹேங் அதிகரிக்கும். இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டும். தொகுதி கூடுகின்ற பொழுது எங்களுக்கு தொகுதியை கிரியேட் பண்ணுறதுல வாய்ப்பு கூட. எனவே எங்களுக்கு இன்னும் 1-2 ஆசனங்களை கூடுதலாக உருவாக்குவதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். அதே போன்று மலையாள மக்களுக்கும் தொகுதி அதிகரிக்க ஓவர்ஹேங் அதிகரிக்கும். ஓவர்ஹேங் எப்படி அதிகரிக்கும் என்பதை நான் ஓவர்ஹேங்கை பற்றி பேசும்போது நான் விளங்கப்படுத்துகின்றேன். ஓவர்ஹேங் அதிகரிக்கின்ற பொழுது மொத்த தொகுதியில் 240 என்று நான் வைத்தாலும் சில வேளை 250, 255 என்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஜெர்மனியில் அந்த முறை இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் வீதாசாரத்துக்கு ஏற்ப எங்களுடைய ஆசனங்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இப்பொழுது நான் முதல்ல முஸ்லீம்கிற கான்டெக்ஸ்ட் எடுங்க. முஸ்லீம்கிற கான்டெக்ஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் 10% முஸ்லீம்கள் நாங்கள் வாழ்கிறோம். 10% முஸ்லீம்களும் சிறுபான்மை கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். சிறுபான்மை கட்சிகளுக்கு ஒரு 3%, 4% தான் இதுவரைக்கும் வாக்களித்து வந்திருக்கின்றார்கள். ஏனைய வாக்குகள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு தான் போகின்ற நேரம் இதில் பெரும்பாலான ஆசனங்கள் மீண்டும் தேசிய ரீதியான அந்த தேசிய பிஆரின் ஊடாகத்தான் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை மீண்டும் வருகின்றது. அல்லது சிறுபான்மை சமூகங்கள், அதாவது முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட முடியுமாக இருந்தால், ஒரு கட்சியும் ஒற்றுமைப்பட முடியுமாக இருந்தால் 24 குறித்து 24 பெறலாம். இந்த சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு நன்மை, சமூகம் ஒற்றுமைப்பட முடியுமாக இருந்தால் சிஸ்டம் எங்களை காப்பாற்றும், எங்களை பாதுகாக்கும். சமூகம் ஒற்றுமைப்படாத போது தான் எங்களுக்கு பாதிப்புகளை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டி வரும். எனவே சிறுபான்மை கட்சிகளுக்கு ஒரு 4% வாக்குகள் கிடைத்தால் 4%க்குரிய ஆசனங்கள் கிடைக்கும். தொகுதியில் எத்தனை வெல்லுகின்றோம் எத்தனை தோற்கின்றோம் என்பது பிரச்சனை அல்ல. அதே நேரத்தில் மேலதிக ஆசனங்கள் அவர்கள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு அளிக்கின்ற பொழுது பெரும்பான்மை கட்சிகள் இதே இப்பொழுது பிஆர் சிஸ்டத்தில் இருக்கின்ற இந்த கூட்டு தேர்தல் முறை, அதாவது அலையன்ஸாக கேட்கின்ற முறை, அதில் அவர்கள் தேசிய பட்டியலை தருவது என்பதற்குத்தான் எங்களுடைய ஆசனங்கள் தங்கியிருக்கின்றன. இப்பொழுதும் அதில் தான் தங்கியிருக்கின்றன. இந்த வீதாசார பிரதிநிதித்துவ முறையிலும் எங்களுடைய ஆசனங்கள் 23, 22, 18 இப்படி எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொன்னால் இது இந்த சிஸ்டம் எங்களுக்கு உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கின்ற சில பலவீனங்கள் அதாவது சில நேரங்கள் ஒரு வாக்கு 2 ஆசனங்களை தீர்மானிக்கின்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கின்ற இந்த பிஆர் சிஸ்டத்தில் இருக்கின்றது. எனவே இந்த போனஸை பெற்றுக்கொள்வதற்காக பெரிய கட்சியோ சிறிய கட்சிகளை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதே நேரம் இப்பொழுது அவர்கள் தேசிய பிஆரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இன்னும் ஒன்றை பற்றி சிந்திக்கின்றார்கள். அதாவது
க்ளோஸ்ட் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம் என்ற 2 விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இருக்கின்ற தேசிய பட்டியல் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் என்றால் நாங்கள் 29 பேரை கொடுத்துட்டு அந்த கட்சிக்கு 4 தேசிய பட்டியல் கிடைச்சால் அந்த 29 யாரையும் போடலாம். அல்லது மேலதிகமாக கட்சியில் கேட்டவராலையும் போடலாம். முந்தியன்ற உண்மையிலே இந்த மார்க் பெர்னாண்டோட ஜட்மெண்ட்டுக்கு ஜட்ஜ் மார்க் பெர்னாண்டோ அவர்களுடைய ஜட்மெண்ட்டுக்கு முதல், அதாவது சமர வீரவன்னிக்கு எதிராக ஊவா மாகாணத்துக்கு போடப்பட்ட வழக்கு, அதுக்கு முதல் என்றால் எலெக்ஷனை கேட்காதவராலையும் போடலாம். எனவே அந்த கௌரவ நீதிபதி மார்க் பெர்னாண்டோ அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பினால் அந்த மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு இந்த 2 தரப்பினரும் போடலாம். இதில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் க்ளோஸ் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம் என்றால் நாங்கள் 100 பேரை கொடுத்தால் அந்த ஓர்டரில் தான் ஆக்களை தெரிவு செய்யணும். ஒரு கட்சிக்கு 10 இல்லை 20 என்றால் அந்த முதல் 20 பேரும் தான் தெரிவு செய்யப்படுவார்கள். இப்பொழுது அதில் இன்னும் ஒன்றை சிந்திக்கின்றார்கள். அப்படியாக இருந்தால் ஒருவர் எலெக்ஷன் கேட்குறாள் என்ன செய்கிறார்? ஒரு எலெக்ஷன் கேட்குறார், அவர் தோற்று போகிறார். ஆனால் இவர் கட்டாயம் தேவையானால் எந்த வாக்கும் பலவும் இல்லாத ஆக்களை கொண்டு அந்த 100 பேரை இந்த லிஸ்ட்டில் போடாதே. அதே நேரத்தில் அப்படி இல்லாமல் வாக்குப்பலம் உள்ள ஆக்களை கொண்டு இந்த லிஸ்ட்டில் போட்டால் வாக்குப்பலம் இல்லாத ஆக்கள் அங்கே போட்டால் போட்டு எடுக்க இயலாதே. இந்த தர்ம சங்கடமான பிரச்சனை ஒன்று வரும். அதனால் அதில் இன்னொரு ஒன்றை யோசிக்கின்றார்கள். லிஸ்ட்டில் போடணும், ஆனால் எலெக்ஷன் கேட்குற பேரையும் முன்கூட்டியே லிஸ்ட்டில் போட்டுடணும். உதாரணமாக எக்ஸுங்கிற ஒரு ஆள் கொழும்பு மாவட்டத்தில் கேட்குறார். இவர் வெண்டாலும் தோத்தாலும் இவருக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு கட்சி விரும்புது வேண்டாம், அவருக்கு கொழும்பு மாவட்டத்திலையும் கேட்கலாம், அவர் பேரை தேசிய பட்டியலையும் போடலாம். போட்டால் சரி முதல் 10க்குள்ளே போட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், 10 சீட் கிடைச்சா அவரோட போடுவார். இப்போ இதில் இன்னும் ஒன்றை யோசிக்கின்றார்கள். அது என்னவென்றால், இப்போ நாங்கள் மொத்த லிஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் சொல்லுவோமே, இப்போ முஸ்லீம் கட்சி அல்லது ஏதோ ஒரு கட்சி நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் கூடுதலாக ஓட்டு எடுக்கிறோம். லிஸ்ட்டில் மேல் மாநிலத்தில் ஆக்கிற பேர் முன்னுக்கு வந்துட்டுது என்றால் மேல் மாநிலத்தை எங்களுக்கு ஓட்டே விழலை. இப்போ தட்ஸ் அன்ஃபேர். மேல் மாநிலத்துக்கு தான் போவார். அப்போ அதுக்கு நாங்கள் தேசியப்பட்ட எல்லை இங்கே இருக்கிறத இந்த க்ளோஸ் சிஸ்டத்தில் நாங்கள் இங்கே இருக்கிறாலே போடுவோம். எங்களை கட்சியாக இருந்தால் அல்லது பெரிய கட்சியாக இருந்தாலும் பேரை கொடுப்போம். அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்போ இந்த நேஷனல் பிஆர் எத்தனைன்ற இன்னொரு விஷயம் இருக்குது. அதையும் யோசிக்கிறாங்க அதோட சேர்த்து. இப்போ உதாரணமாக ஒரு முஸ்லீம் கட்சிக்கு 10 ஆசனங்கள் அவங்க பண்ணிருக்கிறாங்க. கட்சி ஓட்டின் பிரகாரம் 10 ஆசனங்களை பண்ணிருக்கிறாங்க. இந்த 5 வீதம் ஓட்டு 5 இல்லை 4.5 வீதம் ஓட்டு எடுத்தால் 10 ஆசனம் கிடைக்கும். 10 ஆசனத்தில் 4 ஆசனம் ஈஸ்டில் கிடச்சிட்டுது. இன்னும் அவங்களுக்கு 6 ஆசனங்கள் உரித்து. இப்போ இந்த 6 ஆசனத்தையும் இந்த 100 பேருக்குள்ளேயும் தான் கொடுக்கணும். ஆனால் இந்த 100 பேருக்குள்ளே இந்த கொடுக்குறதுக்கு இந்த க்ளோஸ் சிஸ்டத்தில் கொடுக்குறதா அல்லது க்ளோஸ் சிஸ்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வரதா என்னது? இப்போ இந்த 100 பேருக்கும் 100 பேரில் அவங்க போட்டால் அவங்க யாரை எந்த தொகுதியிலேருந்து போட்டாலும் போட தானே கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இப்போ இந்த முஸ்லீம் கட்சி எக்ஸாம்பிளுக்கு இந்த முஸ்லீம் கட்சி பெற்ற வாக்குகள் 10 வீத வாக்குகள் 5 வீத வாக்குகள்னு சொன்னால் அல்லது 4.5 வீத வாக்குகள்னு சொன்னால் இந்த 4.5 விகிதத்தில் கிழக்கு மாகாணத்திலிருந்து எவ்வளோ வாக்குகள் இந்த கட்சியை கிடச்சிருக்குது, மேல் மாகாணத்திலேருந்து எவ்வளோ வாக்கு கிடச்சிருக்குது, மற்ற மாகாணத்திலேருந்து எவ்வளோ அதை பார்ப்பாங்க. அது அந்த சிஸ்டம் வருமாக இருந்தால் அதை பார்த்து இந்த கட்சி கிடைச்ச மேலதிகம் கிழக்கு மாகாணத்திலிருந்து இவ்வளவு வீதம் வாக்கு கிடைச்சிருக்கு, எனவே இந்த கட்சிக்கு இவ்வளவு சீட் தான் கிழக்கு மாகாணத்துக்கு போகலாம் அண்டா பேலன்ஸ் சீட் மற்றதுக்கு போகும். அல்லது கூட வாக்கை போட்டு குறைய சீட் கிடைச்சா அங்கே லிஸ்ட்டில் எப்படி தான் பேர் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் அந்த மாகாணத்திலிருந்து யாரோட பேர் லிஸ்ட்டில் இருக்குதோ அதுக்குள்ளே இருந்து தான் தெரிவு செய்யப்படுவாங்க. கட்சி தலைமைகள் இந்த ஏதாவது அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் நடக்க முடியாது, காப்பாற்றிக்கொள்ளும். எனவே இது இன்னும் ஒரு விஷயமாக அவர்கள் யோசிக்கின்றார்கள். விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இயலுமானவரை தெளிவுபடுத்தல்களை வழங்கியிருந்தோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது முஷரஃப். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நாங்கள் இவர்களிடம் கேட்கக்கூடிய விடயம், இன்று நாங்கள் அதிகார பகிர்வு தொடர்பாக கூட பேசுவதாக எண்ணியிருந்தோம். நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் முறை மாற்றம் சம்பந்தமாக நிறையவே பேச வேண்டும்.
நிகழ்ச்சியையும் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரமும் நெருங்கிவிட்டது. நான் நினைக்கின்றேன் அக்டோபர் மாதம் இடைக்கால அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். எனவே என்னென்ன விடயங்கள் உண்மையாகவே அவர்களால் இப்பொழுது எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து நாம் அது குறித்து பேசுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என நாம் நம்புகின்றோம். இறுதியாக என்னவென்றால், இப்பொழுது இந்த விகிதாசார தேர்தல் முறைமையை மாற்ற வேண்டும் என்பதான சிந்தனை வந்ததிலே சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி சொல்கின்ற ஒரு விஷயமும், இந்த விகிதாசார முறைமையால் பணம் இருப்பவர்கள் எல்லாம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கு. அந்த விடயத்துக்கு நான் உங்களை குறுக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நீண்ட காலமாகவே இந்த பிஆரை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்கிறார்கள் பணம் படைத்தவர்களை கொண்டு வர. இன்றைக்கு இருக்கிற நிலையிலே அது தொகுதி வாரியாக இருந்தால் கூட அந்த கட்சி பணம் படைத்தவரை நியமிக்கலாம். இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அதாவது விகிதாசாரத்தில் பணம் படைத்தவனுக்கு வாக்களிப்பார்களா இருந்தால் இன்றைக்கு தொகுதி வாரி பணம் படைத்தவனுக்கு வாக்களிப்பார் என்பது அல்ல ஒரு விடயம். அவர்களை வேட்பாளராக கொண்டு வர. இப்பொழுது அரசியல் எப்படி நடக்கிறது என்றால், இலங்கை போன்ற தேசங்களிலே ஒரு தேர்தலுக்கு எவ்வளவு செலவழிப்பதற்கு பணம் இருக்கிறதோ அவர்கள் பெரும்பாலும் எப்படியேனும் வருகிறார்கள். இன்னும் ஒன்று, செலவழிக்கின்ற பணத்தை மூலதனமாக வைத்து இதை ஒரு வியாபாரமாக கொண்டிருக்கிறார்கள், அரசியல் வியாபாரமாக. எனவே இந்த நிலைகள் ஊழலுக்கு வழிவகுக்கிறது. மக்கள் சேவை செய்யாமல் பல பேரும் இந்த தொகுதியிலே நாங்கள் இவரை வைத்திருக்கிறோம் என்கின்ற பெருமை மாத்திரமே. நான் கூட பாதிக்கப்பட்டேன். எனவே சில புத்திசாலிகள் தெரிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. தேசிய பட்டியல் மூலமாக ஒருவரை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட தலைமை அங்கே பணம் படைத்தவர்களுக்கான செல்வாக்கை பயன்படுத்தி தாம் வாக்குறுதி அளித்ததை கூட நான் நினைக்கிறேன் நேரடியாக அனுபவப்பட்டவராக கூட நீங்கள் இருக்கக்கூடும். எனவே இந்த நிலைகளை மாற்றுவதும் இந்த புதிய தேர்தல் முறை மாற்றத்தினுடைய நோக்கமாக இருப்பதால் அது வரவேற்புக்குரியவிடும். ஏனென்றால் நாங்கள் இந்த கலந்துரையாடலிலே தேர்தல் முறை மாற்றத்தை சிறுபான்மை விரும்பவில்லை, பெரும்பான்மை நினைத்து செய்கிறது என்பது அர்த்தமும் அல்ல. இதிலே ஒரு பாரிய உள்நோக்கம் இருப்பதாகவும் நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் இந்த ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி முறை இல்லாதொழிக்கப்பட ஒரு சின்ன தவறு ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மையும் கூட இன்றைக்கு இந்த தொகுதிவாரி முறையிலே வந்தால் சிறுபான்மையிலே தங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை. கூடுதலான ஆசனங்களை எங்களால் பெற முடியும் என்கின்ற பொழுது சிறுபான்மைகளை அரவணைக்க வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் மீண்டும் தொகுதிவாரி அல்ல, இது ஒரு கலப்பு முறையாக வந்தால் மட்டும்தான் பார்ப்போம். நான் நினைக்கின்றேன் இதற்கு மேல் நாம் இதை விரிவாக பேசுவதாக இருந்தால் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் தான் உரையாடுவோம். ஹேங் ஓவர் சொல்வதற்கு நேரம் இருக்கவில்லை. ஹேங் ஓவரை, அதாவது ஹேங் ஓவரும் த்ரெஷ்ஹோல்டும் ரெண்டு விஷயத்தையும் நான் முடிந்தளவு சுருக்கமாக சொல்ல விளைகின்றேன். அதாவது சில நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் சிறுபான்மை கட்சிகள் அல்லது சிறிய கட்சிகள் ஒரு ஆசனத்தை எங்காவது ஒரு சிறிய கட்சி எடுங்கள், எங்காவது ஒரு தொகுதியில் ஒரு 20,000 ஓட்டுக்கு கூட சிலவேளை ஒரு ஆசனத்தை இப்போ என்ன வேட்பாளர் கணக்க பேர் இருக்கிற நேரம் வாக்குகளை நான் பிரிஞ்ச வெல்ற கேண்டிடேட்டுக்கு 40% 30% வாக்குக்கும் வெல்லக்கூடிய வாய்ப்பு சில நேரம் வந்துடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு குறைஞ்ச ஒரு சீட்டாவது புறணமாக இருந்தால் அரைவிகிதத்துக்கு மேலே வாக்குகள் எடுக்கணும். அப்போ அரைவிகிதம் என்றது குறைஞ்ச 50,000க்கு மேலே வாக்குகள் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா இந்த நாட்டில் 1,40,00,000 ஓட்ஸ் இருக்குது. அந்நளவாக 1,05,000 1,05,00,000 அல்லது 1,10,00,000 அந்நளவாக பண்ணப்படும். எனவே 0.5%ங்கிறது 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள். இப்போ இவருக்கு தேசிய ரீதியாக சீட் என்டைட்டில்மெண்ட் இல்லை, ஆனால் ஒரு எம்பி பண்ணிருக்கிறார் தொகுதியை. இப்போ வேறு என்ன செய்கிறார்? இல்லைன்னு சொல்லி தொகுதியில் 1 எம்பியை கொடுக்கத்தானே போகணும். கொடுத்தால் இப்போ மொத்த எம்பிக்கள் அவங்களை கோட்பாட்டு ரீதியாக 200 வச்சுக்கொண்டா இப்போ இந்த 1 அது 201 மாறும். அதே நேரத்தில் இன்னும் சில நேரங்களில் சில சிறிய கட்சிகளுக்கு 3-4 ஆசனங்கள் கிடைக்கும். ஆனால் தேசிய ரீதியாக மொத்தமாக எடுத்த வாக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சில 2 சீட் தான் என்டைட்டில்மெண்ட் வரும். அப்போ என்டைட்டில்மெண்ட் வரும்குள்ளே இப்போ 2 சீட் கூடிட்டுது. இப்படி வாரணத்தில் சில நேரங்களில் 4 அல்லது 5, 6, 7 ஜெர்மனியில் நினைக்கின்றேன் ஒரு தரம் 11 வந்திருக்குது. அப்படியெல்லாம் அதை சொல்கிறது ஹேங் ஓவர்னு சொல்லி அந்த ஆசனங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஆசனம் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே பாராளுமன்றத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்று சொல்ல முடியாது, மொத்த எண்ணிக்கை கூடும். எனவே தான் இந்த சில நேரங்கள் அது வெவ்வேறு சிஸ்டங்கள் இருக்குது. இந்த ஹேங் ஓவரை மிச்சம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டினால் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி மற்ற கட்சிகளுக்கு மேலதிகமாக ஆசனங்களை கொடுக்குற ஒரு முறை இருக்குது. நான் இந்த ப்ரப்போசலில் அந்த முறை இல்லை. அதே நேரத்தில் வெற்றி பெறுற கட்சிக்கு அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை, அதாவது அரசின் உறுதித்தன்மையை பேணுவதற்காக மேலதிகமாக 5 ஆசனங்கள் கொடுக்க யோசிக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னா த்ரெஷ், அதாவது கட் ஆஃப் பாயிண்ட். இப்போ இருக்குது உங்களுக்கு தெரியும் 5% கட் ஆஃப் பாயிண்ட் இருக்குது. இந்த 5% கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கிற காரணத்தினால எங்களால்
வடகிழக்கு குறிப்பாக கிழக்கு வழியில் அல்லது வடகிழக்கு வழியில் எந்த ஒரு மாவட்டத்திலையும் வடகிழக்கு வழியும் இப்போ சாத்தியமில்லை, அந்த நேரம் தான் சாத்தியமாக இருந்தது. எனவே எந்த ஒரு மாவட்டத்திலையும் கிழக்கு வழியில் எங்களுக்கு முஸ்லீம் கட்சி தனித்து போட்டியிட்ட வரலாறே இல்லை. ஒரே ஒரு தடவை கண்டியில் 2000ஆம் ஆண்டு போட்டியிட்டது மாத்திரம்தான். அது ஒரு சூழ்நிலையால் ஏன் போட்டியிடாமல் இருக்கிறாங்க, எப்பயும் பெரிய கட்சியோட ஏன் சேர்ந்து போட்டிடுறாங்கன்னு சொன்னால் இந்த கட் ஆஃபுக்கு பயந்து. இல்லை கொழும்பிலேயே ஒரு கட்சி, ஒரு முஸ்லீம் கட்சி 50% வாக்குகளை பெற முடியுமா என்ற கேள்வி இருக்குது. இந்த நிலையில் இப்போ தேசிய ரீதியாக தலைவர் இருக்கிற காலத்திலேயே முஸ்லீம் காங்கிரஸ் பெற்ற அதிகூடிய வாக்குகள் அந்த நேரம் 3.5 லட்சம் வாக்குகள். எனவே சிறுபான்மை கட்சிகள் இன்றைக்கு மேக்சிமம் தேசிய ரீதியாக முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட்டது வேறு விஷயம். இப்போ நான் ஒன்று தியரட்டிக்கல் மற்ற ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டை பார்க்குற நேரம் முஸ்லீம் கட்சி இந்த ஒரு மிகவும் பிரபல்யமான கட்சியாக இருந்தாலும் 2 லட்சம் 3 லட்சம் அல்லது 1.5 லட்சம் பெறலாம். அப்படி பெற்றால் 1.5 லட்சம் வாக்குகளை பெற்றால் எத்தனை வீதம் அவர்கள் வாக்குகளை பெறுகின்றார்கள்? 1.5 வீதத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் பெறுகிறார்கள். அது 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகளை பெற்றால் ஒரு 2.67 வீத வாக்குகளை தான் பெறுகின்றார்கள். இந்த நிலையில் த்ரெஷ்ஹோல்டு, அதாவது இந்த கட் ஆஃப் பாயிண்ட் எத்தனை வீதம் கொண்டு வர போகின்றார்கள் என்பது பாரதூரமான கேள்வியாக இருக்கின்றது. 5 என்றும் 4 என்றும் 3 என்றும் 2 என்றும் 1 என்றும் என்று பல ப்ரொபோசல்கள் போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் அறுதியான இதுதான் கட் ஆஃப் பாயிண்ட் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த சிஸ்டம் கொண்டு வரப்படுமாக இருந்தால் 2% கட் ஆஃப் இருந்தால் கூட எங்களுக்கு சிறுபான்மை கட்சிகளுக்கு ஆபத்தானது, குறிப்பாக மலைய கட்சிகளுக்கு இன்னும் ஆபத்தானது. ஏனென்றால் முஸ்லீம்களுடைய 20 லட்சம் சனத்தொகை இருக்கின்றது என்றால் கொஞ்சம் 14 லட்சம் அன்னளவாக வாக்குகள் இருக்கின்றன. மலையக தமிழர்கள் 4.2 என்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த சென்சஸ் உண்மையாக இருந்தால் உங்களுடைய வீதாசாரம், நீங்கள் 8 லட்சம் வீதாசாரம் என்றால் உங்களுடைய வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை ஒரு 6 லட்சத்துக்கு உட்பட்ட வாக்குகள் தான் உங்களோட மலையக மக்களிடம் இருக்க முடியும். அவ்வாறு 6 லட்சத்துக்கு உட்பட்ட வாக்குகளுக்குள் நீங்கள் 3 லட்சம் அல்ல 2 லட்சம் வாக்குகளை தேசிய ரீதியாக எடுப்பதை பற்றி சிந்திக்க. கொழும்பு மாவட்டத்தில் கூட அதான் நிலை. கொழும்பு மாவட்டத்தில் கூட ஒரு சிறு கட்சி இன்றைய நிலையில் கூட, இன்றைய பிஆர் சிஸ்டத்தில் கூட தனியாக போட்டிட்டு வர முடியுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி தான் நாங்கள் ஐக்கிய கட்சியுடன் இருந்து போட்டு வேண்டிய தேவை இருக்கின்றது. 55,000 வாக்குகள் பெற முடியாது எங்களுக்கு. அடுத்த ஆபத்தான விஷயம் கட் ஆஃப் பாயிண்ட், அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை எனக்கு இப்போ இந்த முறை பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுகின்றேன். இது ஹவ் இஸ் இட் கோயிங் டு ஒர்க்? இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தது தியரட்டிக்கல் அசம்ஷன்ஸ், தியரட்டிக்கலாக இது எப்படியே கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சைடையும் பார்த்தோம். ஹவ் இஸ் இட் கோயிங் டு, அதாவது சிறுபான்மைக்கு நாங்கள் தியரட்டிக்கலாக இவ்வளோ ஆசனம் கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் சிறுபான்மை கட்சிகள் போட்டால் அந்த வாக்களிப்பு எப்படி இருக்கும், பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களிப்பு எப்படி இருக்கும், அப்படியா இருந்தால் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு இத்தனை ஆசனங்களை உறுதிப்படுத்திக் கொள்வது, இந்த voting பேட்டர்ன் எப்படி இருக்கும் என்கிற இன்னொரு சைடு இருக்குது. தட்ஸ் a வெரி வெரி கிரிட்டிக்கல் சைடு. உண்மையாக நான் நீங்கள் நேரத்தில் 1.5 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று நான் யோசித்திருந்தேன். எனவே இன்னும் சந்தர்ப்பம் கிடைத்த இன்ஷா அல்லாஹ் அது கட்டாயம் சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் எங்களுடைய மக்களுக்கும் இலகுவாக புரிய வேண்டிய விஷயமும் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ச்சியில் பேசலாம். அவர் குறிப்பிட்டது போல 1.5 மணி நேரங்கள் நாங்கள் பேசியாகிவிட்டது. நேரம் போனதே எங்களுக்கு தெரியவில்லை. என்னால் தெளிவுபடுத்தல் மிக நுணுக்கமாக அமைந்திருந்தது. 1.5 மணி நேரம் நிகழ்ச்சியிலும் நாங்கள் இந்த தேர்தல் முறை மாற்றம் சம்பந்தமாக ஒரு அடிப்படையான விடயத்தை தெளிவுபடுத்தினோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். நிச்சயமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் இது பற்றி விரிவாக பேசலாம். அதாவது நடைமுறை சாத்தியமான விடயம் என்னவென்பது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். இப்போது நாங்கள் பார்த்தது தியரிட்டிக்கல் பார்ட். இதில் பார்த்த விடயத்தை எவ்வாறு நடைமுறையில் நாங்கள் அப்ளை பண்ணுகின்ற போது இந்த மாதிரியாக மாற்றங்கள் வரும் என்ற விடயங்களை தெளிவாக பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் செயலாளர் நாயகம் வயலஸ் அமீட் அவர்களுக்கும், அதுபோல முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் கலாநிதி நல்லையா குமரகுருவரன், உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கணும். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. முஷரஃப், நாங்கள் விடைபெறலாம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.